வெறுமையாய் போகக்கூடாது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே எத்தகைய தடை வந்தாலும் அவைகளை நசரீனாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அதை அப்புறப்படுத்துகிறோம் சுவாமி. எந்த நாமத்தில் வரக்கூடாதப்பா. கர்த்தருடைய மகிமை வழங்கட்டும் சுவாமி. லார்ட், உம்முடைய வல்லமையை நீர் அனுப்பி, உம்முடைய பிரசன்னத்தை அனுப்பி நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களால் கூடாததெல்லாம் உமாலே கூடும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உமாலே ஆண்டவரே எல்லாம் கூடும். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீங்கள் பிளஸ் பண்ணுங்கப்பா. ஒவ்வொருவரையும் நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு நீர் அற்புதம் செய்யுங்கப்பா. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் கொடுங்கப்பா. இன்னைக்கு ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் தேவ பிரசன்னம் தங்கியிருக்கட்டும். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. நாம் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். நேரம் சரியாக ஆயிடுச்சு, 6:45. ஸோ வாங்க பிரதர், வாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு நாம் ஆரம்பித்து முடிக்கணும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். God bless you. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சொல்லுங்களேன், கர்த்தர் நல்லவர். சத்தம் கேட்காது. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமாம், நம்ம கரெக்டாக 40 நாளில் பாதி கடந்துட்டோம். ஆமென். நிச்சயமாகவே தெய்வ தயவு இல்லாமல், தெய்வனுடைய கிருபை இல்லாமல் நம்ம நடத்துக்க முடியாது. உண்மையாகவே எல்லாமே அப்பாவுடைய தயவு தான். ஆமென். நிச்சயமாகவே பார்க்குற நீங்களும் உங்களுக்கு சொல்கிறேன், என்னோட கூட சேர்ந்து தேவனை ஆராதிங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கை நடக்கும். ஆமென். அற்புதம் எப்படி நடக்குன்னா, ஒன்று தெய்வ செய்தி கேட்கும் போது அற்புதம் நடக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தேவனை சேர்ந்து ஆராதிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஆமென். அப்படி அற்புதம் வேணும் எனக்கு, துதிக்கணும் ஆண்டவங்க மட்டும் நல்லா ஆண்டவர் துதிங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், கர்த்தர் நல்லவர். இன்னும் சத்தமாக சொல்லுங்களேன், கர்த்தர் நல்லவர். இன்னும் சத்தமாக சொல்லுங்களேன், கர்த்தர் நல்லவர். ஆமென். யாருக்கு தெரிந்த பாடல் கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆமென். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். ஒரு 3 முறை சொல்லலாமா? நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி, கைத்தட்டி பாடி நீங்க கைத்தட்டி பாட முடியும். பயப்படாதே, விட்டுக் கொண்டேன். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். இன்னும் மனசால பயப்படாதே, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில்
களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் இன்னொரு சொல்லமா, நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். இன்னொரு சொல்லுங்களேன், நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கவலைகள் கவலைகள் மறந்து களி கூறுவோம், களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லாமா, நம்ம சொல்லாமா, களி கூறுவோம், களி கூறுவோம். ஆமென். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆமென். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், இல்ல மகிழ்ந்திருவேன். ஆமென். சொல்லாமா, கைத்தட்டி பாடி மகிழ்ந்திடுவே, கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவே. கைத்தட்டி பாடி மகிழ்ந்திடுவே, கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவே. கைத்தட்டி பாடி மகிழ்ந்திடுவே, கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவே. களி கூறுவே, களி கூறுவே, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் களி கூறுவே, களி கூறுவே, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்படியே நம்ம எழுந்திருக்கிற சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். என்னோட கூட தயவு செய்து இதை லைவ் பார்க்குற நீங்கள் உங்ககிட்ட எந்த வேலை இருந்தாலும் சரி, தயவு செய்து அக்கா, அண்ணன், தங்கச்சி உங்கள் எல்லா வேலையும் ஓரமாக வச்சுட்டு என்னோட கூட சேர்ந்து தேவனை ஆராதிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பார்த்து நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்கன்னா நல்லா ஆண்டவரை ஆராதிங்க. ஆமென். ஹல்லேலூயா. உங்களால் எந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் இருக்கோ அந்த அளவுக்கு பலன் உள்ளவர்களாக பாடுங்க. ஆமென். எனக்கு பலனும் இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லைன்றது பாட தேவையே இல்லை. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே. ஆமென். ஒலையான சீட்டிலிருந்து தூக்கினீரே, கண்மலை கண்மலை எங்கள் கண்மலை கரம் பிடித்து இதுவரை நடத்தினீரே. ஆமென். ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீரே, உலையான சேற்றிலிருந்து தூக்கினீரே, கண்மலையே எங்கள் கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை நடத்தினீரே. ஊற்று தண்ணீரே, கண்மலையே எங்கள் கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை நடத்தி. ஊற்று தண்ணீரே, தலைக்கு மேல தலைக்கு மேல கை இருக்க மாட்டோம், கையை தந்துடுறேன். தலைக்கு மேல ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீரே, உலையான சேற்றிலிருந்து தூக்கினீரே, கண்மலையே கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை நடத்தி. மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி முடிந்த வாழ்க்கை. சொல்லுங்க, மரித்த காரியம் முடிந்த வாழ்க்கை, மரித்த காரியம் மறுபடி முற்றிலும் மாறும். ஹல்லேலூயா. பார்த்து சொல்லுங்க, மரித்த காரியம் உங்க வாழ்க்கையில எது நடக்காதுன்னு சொன்னாங்களோ, எது முடியாதுன்னு சொன்னாங்களோ, எது முடிஞ்சு போச்சு சொன்னாங்களோ, அது என் ஆண்டவர் துளிரை செய்வார். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று ஆண்டவர் சொல்றாரு.
ஏசாயாவுக்கு சொன்ன வார்த்தை இந்த மாலை வேளை பார்த்து கொண்டு உங்களுக்கு பார்த்து சொல்றேன், நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்க ஆமென். ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன். நான் கடந்த கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்பதாக எங்க வீட்டாண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு முருங்கை செடி இருந்தது. அந்த மரம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்தது. வெட்டி போட்டுட்டேன். வெட்டி போட்ட பிறகு என்ன ஆச்சுன்னா, தெருவில் போட்ட செடி அவ்வளோதான். அப்போ சும்மா இல்லை என் கை, அதை திருப்பி மறுபடியும் பண்ணேன். குப்பைங்களாம் போட்டு எரி வச்சுட்டேன், அவ்வளோதான். ஆனால் மறுநாள் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் கழிச்சு பார்க்குறேன், அந்த எரிஞ்சு போன செடியிலேருந்து அந்த மர இலை ஒன்று வருது. ஆமென் ஹல்லேலூயா. அது இப்போ பற்ற வச்சாலும் சரி, இல்லை வெட்டி போடாலும் சரி, அதுக்குள்ளேருந்து வருது. அவன் பார்த்து சொன்னேன், ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் சோர்ந்து போயிருந்தா ஆண்டவர் நிச்சயமாக அவன் உயிர்ப்பிப்பார். ஆமென் ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். ஆமென். நான் சோர்ந்து போய் ஒரு நாள் காத்து பார்க்குறேன், அப்போ அந்த செடியை பார்க்குறேன், மரத்தை வெட்டி போட்டாச்சு. எப்படி இதுல இருந்து வருது செடி பார்த்தா, ஆண்டவர் சொல்றாரு, வெட்டி போட்ட செடியை நான் துளுக்க வைக்க முடியும் என்று சொன்னால், எரிய வச்ச செடியை துளுக்க முடியும். நான் உன் வாழ்க்கையை நான் துளுக்க வைப்பேன். உனக்கு எதிராக இருக்கிற எல்லா சத்துருக்களையும் நான் 7 வழியாக ஓட பண்ணுவேன். எதை குறித்து கலங்காத, உன்னை அழைச்சது நானே என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென் சொல்லமா. ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீரே, உளையான சேற்றிலிருந்து தூக்கினீரே, கண்மலையே எங்கள் கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை. ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீரே, உளையான சேற்றிலிருந்து, கண்மலையே எங்கள் கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை நடத்தி. ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீரே, உளையான செட்டிலிருந்து, கண்மலையே எங்கள் கண்மலையே, கரம் பிடித்து நடத்தினீரே. ஆமென். அடுத்த லைன் சொல்லுது, எப்பத்தா என்று சொன்னாரே. சொல்லுங்க, எப்பத்தா இதையும் செய்திடுவார். இது அது அது இல்ல. பக்கத்துல சொல்லுங்க, இது அது இல்ல, எல்லாத்தையும் மாற்றுவார். ஆமென். இல்ல ஆண்டவரால் இதுதான் முடியும் அதான் முடியும் இல்ல, ஆண்டவர் நினைச்சானா எல்லாத்தையும் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாத்தையும் மாற்றுவார். ஆமென் சொல்லமா. எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே. எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே. கல்லறை முன் அவர் இருக்க, மரணமும் தலை குனியும். கல்லறை முன் அவர் இருக்க, கல்லறை முன் அவர் இருக்க, மரணமும் தலை குனியும். கல்லறை முன் அவர் இருக்க, கல்லறை முன் அவர் இருக்க, மரணமும் தலை குனியும். நீங்க சொல்லுங்க, கல்லறை முன், கல்லறை முன் அவர் இருக்க, மரணமும் தலை குனியும். மரித்த காரியம், மரித்த காரியம் மறுபடி துவங்கும். முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும். முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மரித்த காரியம் மறுபடி, முடிந்த வாழ்க்கை முற்றிலும். மரித்த காரியம், மரித்த காரியம். வியாதியின் விளக்கம், வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம். வியாதியின் விளக்கங்கள், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம். வஸ்திரத்தின் ஓரம் தொட்டு வல்லமை அடைந்திடும். வஸ்திரத்தின்
முன்னாடி எப்படி பாடுன்னு தெரியல. இது மிக முக்கியமான ஒரு லைன். ஆமென் சொல்லுங்களேன். இது மிக முக்கியமான லைன். ஆமென். இழந்து நீ அழுது போதும், இருதயம் கடினமாய் மாறும். ஆமென். உயிரிழந்த எலும்புகளும் ஆமென் அவர் வார்த்தையால் உயிரடையும். சொல்லுங்க, அவருடைய வார்த்தையால். நல்ல சத்தத்தை உயிர் சொல்லுங்க, அவர் வார்த்தையால் உயிரடையும். லைவ் செய்து லைவ் பார்க்குற நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்களேன், அவர் வார்த்தையால் உயிரடையும். ஆமென் சொல்லுங்க, அவர் வார்த்தையால் உயிரடையும். ஒரு சத்தமா சொல்லுங்க, அவர் வார்த்தையால் உயிரடையும். உயிரடையும். பக்கத்து தட்டி சொல்லுங்க, அவர் வார்த்தையால் உயிரடையும். எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அது உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நிச்சயம் உயிரடைய செய்வார். ஆமென் ஹல்லேலூயா. சொல்லமா, இழந்து நீ அழுதது போதும், இருதயம் கடினங்கள் மாறும். இழந்து நீ அழுதது போதும், இருதயம் கடினங்கள் மாறும். உயிரிழந்த எலும்புகளும் அவர் வார்த்தையால் உயிரடையும். உயிரிழந்த எலும்புகளும் அவர் வார்த்தையால். ஒரு 3 வருஷம் சொல்லமா, உயிரிழந்த எலும்புகளும் அவர் வார்த்தையால். உயிரிழந்த எலும்புகளும் அவர் வார்த்தையால் உயிரடையும். நல்லா ஐபிஎஸ் பண்ணலாமா? உயிரிழந்த எலும்புகளும் அவர் வார்த்தையால். இன்னும் ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். உயிரிழந்த எலும்புகளும் அவர் வார்த்தையால். இன்னும் கடைசியா பண்ணலாமா? உயிரிழந்த எலும்புகளும் அவர் வார்த்தையால். மரித்த காரியம் மறுபடி முடிந்த வாழ்க்கை. மரித்த காரியம் மறுபடி முடிந்த வாழ்க்கை. மரித்த காரியம் மறுபடி முடிந்த வாழ்க்கை. முற்றிலும் மாறும். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. மரித்த காரியம் மறுபடியும் துவங்க போகிறது. மரித்த காரியம் மறுபடியும் துவங்க போகிறது. இயேசுவின் நாமத்தால் மரித்து போன வாழ்க்கை, மரித்து போன காரியங்கள் இந்த மாலை வேளை இயேசுவின் நாமத்தால் உயிர் அடைவதாக, உயிர் அடைவதாக, உயிர் அடைவதாக, உயிர் அடைவதாக, உயிர் அடைவதாக, உயிர் அடைவதாக. இயேசுவின் நாமத்தாலே, இயேசுவின் நாமத்தாலே மரித்து போன வாழ்க்கை, மரித்து போன கசப்பான வாழ்க்கை இந்த மாலை வேளையில இப்போதே உயிரடைவதாக, உயிரடைவதாக. ஆண்டவரே, எத்தனை பார்த்து சொன்னீங்க, மரித்து போன ஆண்டவரை பார்த்து அதை உயிரை செய்தே. அதே போல இந்த மாலை வேளையில பார்க்க ஒவ்வொரு வாழ்க்கையும் இயேசுவின் நாமத்தாலே உயிர் அடைவதாக, உயிர் அடைவதாக. ஓ ராமனஷி ஆச்சரனோ, ஓ ராமனாவகரி ஆச்சரனா. இயேசுவின் நாமத்தாலே உயிர் அடைவதாக, உயிர் அடைவதாக, உயிர் அடைவதாக. ஓ ராபா ரிவானஷி ஆச்சரனா. இயேசுவின் நாமத்தாலே எல்லா உறுப்புகளும் எல்லாம் நிறைவதாக. இயேசுவின் நாமத்தாலே இப்பொழுதே ரைட் நவ இதே நேரத்திலே இயேசுவின் நாமத்தாலே எல்லா விதமான காரியம் சேவை மாறுவதாக. மாலை வேளையிலே உங்க வாழ்க்கையை கற்று உயிரை காத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. சோர்ந்து போய் வந்திருக்கீங்களா? சோர்ந்து போய் பார்க்கிறீங்களா? எனக்கு நடக்காதா என்று சொல்லி யோசிக்கிறீங்களா? எனக்கு நடக்காதா யோசிக்கிறீங்களா? இந்த மாலை வேளை உன்னை அழைத்தவர் ஆண்டவர், உன்னை கரம் பிடித்து அழைத்தவர் ஆண்டவர். அவர் உன்னை கைவிட போறதில்லை, உன்னை கைவிட போறதில்லை. அழைத்த உனக்கு அற்புதம், உனக்கு தான் அற்புதம், உனக்கு தான் விடுதலை. இந்த மாலை வேளை பார்க்கிற உனக்கு தான் அற்புதம். என் ஆண்டவர் உன்னை அழ வச்சு பார்க்கிறதல்ல. எத்தனை பேருக்கு புரியுது? நீ அழுது கொண்டே இருக்கணும் ஆண்டவருடைய விருப்பம் இல்லை. நீ கடைசி வரைக்கும் அழுது கொண்டே இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கல. என் ஆண்டவர் சொன்னார்னா நீ அழ தேவையில்லை. அவர் உன் வாழ்க்கையை ஆனந்தமாய் மாற்றுவார். உன் வாழ்க்கை அழ தேவையில்லை, உன்னை ஆனந்தமாய் மாற்றுவார். உன்னை தூக்கி அழகு பார்க்கிறவர், உன் அழகை தொலைக்கிறவர். நீ அழுது பார்க்க அவசியம் இல்லை. நீ சந்தோஷமாயிரு. கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்து களி கூறுவேன். உங்களை அழ வச்சு பார்க்கிற தேவன் அல்ல,
உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஆண்டவர், உங்களை தூக்கி வச்சு அழகு பார்க்கிற ஆண்டவர், உங்களை தூக்கி வச்சு அழகு பார்க்கிற ஆண்டவர் உங்களை அழைத்தாருன்னா உனக்கு தான் அற்புதம், உனக்கு தான் நன்மை, உனக்கு தான் விடுதலை. எதுவுமே சொல்றீங்க? கரலை உயர்த்தி 2 கரலை உயர்த்தி சொல்லலாம். ஒரே ஒரு சரணத்தை பாடி பிடிக்கலாமா? 2 கரலை உயர்த்தி சொல்லலாமா? மரித்து போன காரியம் இந்த மாலை வேளை இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் மாறுதலாய் மாறப்போகிறது. உமக்கு நன்றி. மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி, முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும். நீங்க சொல்லுங்களேன். மரித்த காரியம் மறுபடி, முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். அல்ல தகப்பனே, தச்சுபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, அழைத்த உண்மையுள்ளவர், நிச்சயமாகவே எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மைகளை செய்து விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் எங்களோடு பேசுவீராக. அப்பா, நிச்சயமாகவே எங்களை கொண்டு வந்த நோக்கம் உண்டு, எங்களை அழைத்த நோக்கம் உண்டு. நிச்சயம் எங்கள் வாழ்க்கையில் தேவன் என்ன செய்யணும் விசுவாசிக்கிறோம், அந்த காரியம் செய்வீராக, பெரிய காரியம் செய்வீராக. ஆமீன், ஆமீன், ஆமீன். அப்படி அமர்வுக்கு தலைவர். Praise the Lord. Hallelujah. உங்களை யாவரும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், உங்களை நான் வரவேற்கிறேன். தேவன் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரு நல்ல வர்ஷிப் நேரத்தை கடவுள் நமக்கு கொடுத்தார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். நான் சொல்கிறேன், வெறும் பிரசங்கத்தில் மாத்திரம் தேவன் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, ஜெபிக்கும் போதும் சரி, பாடும்போதும் சரி. ஆமென். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்போ வேணாலும் அவர் எப்போ விரும்புகிறாரோ அப்போ உங்களை தொடுவார், எப்போ விரும்புகிறாரோ அப்போ அவருடைய அபிஷேகத்தை உங்கள் மேல் ஊற்றுவார். ஆமென். எனி டைம். சொல்லுங்கள், எனி டைம். ஏடிஎம் மாதிரி கார்டை போட்டால் சொல்லுங்க, ஊராக விட்டு கார்டை போய் போட்டால் வராது. கார்டை போட்டால் ஈஸியாக காசு வர்ற மாதிரி தேவனிடத்தில் நாம் ஜெபித்தால், தேவனுடைய பாதத்தில் நாம் காத்திருந்தால், ஆமென், நம்ம ஜெபத்தை தான் போடுறோம், ஆனால் வெளியே ஆசீர்வாதம் வருது. நம்ம கொடுக்குற ஒரு பெரிய ரிஸ்க் என்னன்னா, ஒன்றும் கிடையாது. முழங்கால் படியிட்டு கருத்தாய் 2 வார்த்தை ஜெபிக்கிறீர்கள், அந்த ஜெபம் உள்ளே போய், ஆமென், உள்ளே இருக்கிற நோட்டையெல்லாம் எடுத்துன்னு வெளியே வருது. அல்லேலூயா. அதனால் நிறைய ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்தில் நிறைய உட்காந்து, நிறைய உபாசித்து, நிறைய வசனங்களை கேட்டு, நிறைய பாடி, நிறைய ஆராதிச்சு, நிறைய தேவனுக்காக நாம் வாழும்போது நிறைய காசு உள்ள இருக்கும் ஏடிஎம்ல. ஆமென். நீங்கள் போட்டால் தானே வரும். அப்போ என்ன பண்ணணும்? நிறைய ஜெபிக்கணும், உள்ளே போடணும். நிறைய ஆண்டவரை துதிக்கணும், உள்ளே போடணும். நிறைய ஆண்டவரை பாடணும், உள்ளே போடணும். நிறைய வசனங்களை கேட்கணும், ஆண்டவரை உள்ளே போடணும். இப்படி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உள்ளே அக்யூமுலேட் ஆகினே இருக்கும். எப்போ தேவையோ அப்போ ஏடிஎம் கார்டு போட்டால் காசு வரும். எதுவும் போடாமல் ஒரு கார்டை போய் போட்டிங்கன்னா ஒன்றும் வராது. சொல்லுங்கள், ஒன்றும் வராது. ஹல்லேலூயா. நிறைய பேர் வீட்டில் ஜெபிக்க மாட்டீங்க. ஆமென். இங்கே கேட்குறதோட சரிதான், அதோட வீட்டில் போய் உங்கள் வேலையை ஆரம்பிச்சிருவீங்க. எங்கே பார்த்து நமக்கு நேரம் இருக்கு கேட்டா எங்கப்பா? நான் கேட்குறேன், உங்களுக்கும் 24 மணி நேரம் தான் கடவுள் கொடுத்துருக்காரு, அம்பானிக்கும் 24 மணி நேரம் தான், எலான் மஸ்க் உலகத்திலேயே பெரிய பணக்காரனுக்கும் 24 மணி நேரம் தான். அவன் 24 ஹவர்ஸை வச்சு உலகத்தில் பெரிய பணக்காரனை மாறிட்டான். உங்கள் 24 ஹவர்ஸை வச்சு எங்க பாஸ்டர்? உங்கள் 24 மணி நேரத்தில் உங்களால் அட்லீஸ்ட் திருத்தணியில் பெரிய ஆளாக முடியல. நீங்கள், அவன் உலகத்தில் பெரிய ஆளாயிட்டான். அவனுக்கு எத்தனை மணி நேரம்? சத்தமாக சொல்லுங்க. உங்களுக்கு, அம்பானிக்கு, நரேந்திர மோடி அவர்களுக்கு, எல்லாருக்கும் கடவுள் 24 மணி நேரம் தான் கொடுத்தார். 24 மணி நேரம்ன்றது ஒரு சொத்து.
அந்த நேரத்தை எவன் ஒருவன் சரியாய் பயன்படுத்துகிறானோ அவன் கணக்கில் நிறைய காசு இருக்கும். கார்டை போட்டால் காசு வரும். இப்போ கார்டு கேட்டால் எல்லா பேங்க்லையும் கொடுக்குறாங்க. வாங்கி வச்சுக்கிறதுனால காசு வராது. காசு இல்லைன்னா இருக்கிற காசும் போயிடும். விளங்குதா உங்களுக்கு? ஸோ நீங்கள் நிறைய டெபாசிட் பண்ணுங்க. ஆமென். நீங்கள் ஜெபத்தை டெபாசிட் பண்ணுங்க. தேவன் ஆசீர்வாதங்களை வெளியே கொண்டு வருவா. எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குது? ஹல்லேலூயா. ஸோ இங்கே மட்டும் ஜெபிக்கிறது இல்லை, நம் வீடுகளிலும் நாம் போய் ஜெபிக்கணும். நம்முடைய வாழ்க்கை அப்படி மாறணும் பாருங்கள். நம்முடைய லைஃப் ஸ்டைலே அப்படி மாறணும். ஒரு கிறிஸ்தவன் என்றால் அப்படி தான் இருக்கணும். ஆமென். ரைட். காட் பிளஸ் யூ. ஒரு ஃபில்மை பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்கு. கட் பண்ணிடலான்னு பார்க்குறேன். நீங்கள் எப்படி பார்க்கலாம். அது போகிற மாதிரி போகட்டும். எஸ்தர் புஸ்தகத்திலேருந்து அந்த ஃபில்மை நாங்கள் எடுத்திருக்கோம். அதை பாருங்கள். ஸோ ஃபைனலாக அவங்ககிட்ட தான் முடிக்க போகிறோம் ஜெபத்தை. காட் பிளஸ் யூ. பாருங்கள். ஹெல்ப் பண்ணுங்க. இது எஸ்தருடைய சரித்திரத்தில் இருந்து ஒரு பார்ட்டை எடுத்திருக்கு. இதில் எஸ்தர் ராஜாத்தி ராஜா அவனிடத்தில் போய், உங்கள் சவுண்டு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோ. எஸ்தர் ராஜாத்தி ராஜா கிட்ட போகிறாங்க. தன் ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்வதற்காக சட்டத்தை மீறி செத்தாலும் பரவாயில்லைன்னு போகிறாங்க. ஏன்னா அனுமதி இல்லாமல் ராஜா கிட்ட போகக்கூடாது. அவர் செங்கோலை நீட்டலைன்னா அவங்க செத்துருவாங்க, தண்டனை கொடுப்பாங்க. இருந்தாலும் தன் ஜனங்களுக்காக அவள் புறப்பட்டு அரண்மனைக்கு போகிற காட்சி நீங்கள் பார்க்கிறீர்கள். தன் ஜனங்களுக்காக 3 நாள் விண்ணப்பித்த பிற்பாடு ராஜா அரண்மனைக்குள் போகிறாள். அங்கே உள்ளே ராஜா ரொம்ப முக்கியமான விஷயத்தை பேசிட்டு இருக்காரு. உள்ளபடி அவர் ராஜா ரொம்ப கோபத்தில் இருக்காருங்க. ஆனாலும் இந்த அரசி துணிந்து உள்ளே போறாங்க. ராஜாவை வணங்குறாங்க எஸ்தர். ராஜா தன் செங்கோலை கையில் எடுத்துக்கொண்டு எஸ்தர் கிட்ட வராங்க. கொஞ்சம் சவுண்ட் வைங்க. அவங்களுக்கு அந்த மியூசிக் கேட்டது. நீ ஒன்றும் பயப்படாத எஸ்தர். ஓ, தமிழ் தான். நான் பார்த்தே வைங்க. மன்னருக்கு விருப்பம் என்றால் உன் கோரிக்கைதான் என்ன? கண்டிப்பாக அது நிறைவேற்றப்படும். என்னுடைய ராஜ்யத்தில் சரிபாதி கேட்டாலும் தருவேன். மன்னரும் ஹேமனும் நான் ஏற்பாடு செய்திருக்கும் விருந்தில் நீங்கள் கலந்து கொண்டால் அதுவே எனக்கு போதும். வருவீர்களா மன்னா?
அரசியாரின் விருப்பம்தான் எங்கள் விருப்பமும் கூட. எஸ்தர் அவனை ராஜாவை விருந்துக்கு அழைக்கிறாள். அதுதான் அந்த நிகழ்வு. அவர் வரேன்னு சொல்றாரு. விருந்து நடக்குங்க. எஸ்தருடைய அரண்மனை ஏரியாவில் அந்த புறத்தில் விருந்து ஏற்பாடு நடக்கிறது. ராஜாவும் அங்கே வந்திருக்கிறார். இந்த கொடிய ஆமானும் அங்கே இருக்கிறான். இது ராஜா, இது எஸ்தர். என் அழகான அரசியே, உன் கோரிக்கை என்ன? சொல் சொல், என்னிடம் சொல். உன்னுடைய வேண்டுகோள் என்ன? நிறைவேற்றப்படும். உங்கள் இரக்கமும் கரிசனமும் எனக்கு இருக்கிறது என்றால் என்னுடைய கோரிக்கையை மன்னன் ஏற்றுக்கொண்டு மன்னரும் ஹேமனும் நாளை நான் ஏற்பாடு செய்துள்ள விருந்திற்கு நிச்சயமாக வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இருக்கிறவன் ஆமான். அவன் ஒரு இந்த துஷ்டன். பெண் என் பொறுமையை சோதிக்கிறாள். உண்மையாக நீங்கள் சரியாக சொன்னீர்கள். அப்படி என்றால் என் விருப்பத்தை சொல்கின்றேன். மன்னன் விருப்பம் இதுவே என்றார். மறுநாளைக்கு விருந்துக்கு வர சொல்றாங்க. மேன்மை பொருந்திய ஹேமனுக்கு வணக்கம் தெரிவியுங்கள். ஆமான் உள்ளே வரும்போது ஜனங்கள் எல்லாரும் வணங்குவார்கள். அரண்மனைக்குள்ள வரும்போது ஆனா அங்க இருக்கிற மொர்தெகாய் எழுந்து வணங்க மாட்டான். அது ஆமானுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். நீங்கள் செய்வது எதுவுமே எனக்கு ருசிக்கவில்லை. ஏனென்றால் இந்த யூதன் என்னை வெளிப்படையாக மரியாதை கொடுக்க தவறுகிறானே. ஏன்? சீக்கிரமே இவன் கழுகுகளுக்கு இரையாக போகிறான் தந்தையே. அது எப்போது நடக்குமோ? தூக்குமடையை அமையுங்கள். 50 கனச்சவகம் போதும். மன்னனின் சம்மதம் பெற்று அந்த மோர்டிகாயை தொங்க விடுங்கள். அதற்கான ஏற்பாடுகளை உடனே செய்கிறேன். ஆமான் மொர்தெகாயை கொலை செய்ய வகை தேடுகிறான். அதுக்கு ஒரு தூக்கு மரத்தை தயார் பண்றாங்க. 50 முழ உயரம். ராஜா தூக்கம் வரல. என்ன ஆயிற்று அரசே? எனக்கு தூக்கம் வரவில்லை. உங்கள் அனுமதியோடு துதிபாடியை அழைக்க விரும்புகிறேன் மன்னவா. உங்கள் தூக்கத்திற்கு அவர் மிகவும் உதவுவார். ஆ. பத்தாவது மாதத்தில் 2 தடவைகள் மன்னனின் படுகொலைக்காக அறிக்கை விடப்பட்டது. அசுராமுடா கடவுளின் கிருபையால் இந்த திட்டம் கண்டுபிடிக்கப்பட்டது. மோர்டிகாய் என்னும் யூதன் அரண்மனை கதவுகளின் அருகில் இருந்து தன்னுடைய வீரதீர செயல்களால் மன்னனின் உயிரை காப்பாற்றினார். அவ்வளவுதானா? பெர்சியா நாட்டு கட்டளைப்படி அரசாணைகளும் அமலாக்கப்படும். ஹர்போனா, வாருங்கள் பிரபுவே. தங்களை மன்னர் உடனடியாக காண விரும்புகிறார். அவருக்கு என்ன வேண்டும் என்பது உனக்கு தெரியுமா? அவர் நன்றி கடன் யாரிடம் பட்டிருக்கிறார் என்று தெரிய ஆமானை வேண்டுமா? அழைக்கிறார் ராஜா. கட்டளையிடுங்கள் மன்னா, காத்துக் கொண்டிருக்கிறேன். நீயே சொல். மன்னனே மனமு வந்து ஒருவரை கௌரவிக்கிறார் என்றால் அவர் என்ன செய்வார்? மன்னன் தரும் கௌரவம் என்றால் ராஜாவாக உடைகள் அணிவிக்கப்பட்டு முடிசூடிய குதிரைகள் வரவழைக்கப்பட்டு இந்த நகரத்தின் திறந்த வெளிகளில் அவனை பவனியாக வரச் செய்வார். நான் சொல்வது சரிதானே? நல்லது, அப்படியே ஆகட்டும். மன்னர் தரும் கௌரவ முறைகளும் இது போலவே ஆகட்டும். மொர்தெகாய் ராஜாவை காப்பாற்றியதுனால மொர்தெகாய்க்கு இந்த கௌரவத்தை செய்ய வேண்டும் என்று ராஜா சொல்றார். குதிரை மேல இருக்கிறது ராஜா, கீழே இருக்கிறது மொர்தெகாய். அவரை ஊர்வலமாய் அழைத்து கொண்டு போகிறார். ராஜ வஸ்திரம் தரித்திருக்கிறான்.
அவனுக்கு ராஜ மேன்மையை கொடுக்க வைக்கிறார் கடவுள். இங்கே 50 முழ தூக்கு மரம் மொர்தெகாய்க்காய் காத்திருக்கிறது. ஆனா அங்கே அவனை ஊர்வலமாக அழைத்து கொண்டு போறான். ஓ, நான் பின்னால் தள்ளப்படுகிறேன். கடவுளுக்கு என் புகழ் மீது ஏன் இந்த பொறாமை? ஏன் இவர்கள் என்னை இப்படி பரிசிக்கின்றனர்? யார் காரணம்? என் தந்தையின் துரதிர்ஷ்டத்திற்கு யார் காரணம்? அது நான் தான். அந்த அழுகிய தவளையை மன்னன் மதிப்புடன் கௌரவிப்பார் என்று நான் கனவிலும் கருதவில்லை. அவர் என்னைத்தான் கௌரவிப்பார் என்று எண்ணினேன். என் விரோத செயலுக்கு எதிராக மரியாதை செலுத்த அவர் கட்டளை தந்ததை எண்ணி நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் என்று தெரியுமா? மோர்டிகாய் யூதர்களின் ஒருவனாய் இருந்தான் என்றால் எனக்கு அச்சமாக உள்ளது. உங்கள் அழிவுக்கு இதுவே முதற் காரணமும் துவக்கமாகவும் இருக்கும் என்று நினைக்கிறேன். என்ன? அரசர் அனுப்பிய தூதுவர்களை அனுமதியுங்கள். திறங்கள். எங்களுடைய பிரபுவே, ராணியின் விருந்திற்கு செல்ல தாங்கள் தயாராக இருக்கிறீர்களா? 2வது நாள் விருந்து, எஸ்தருடைய விருந்து. என் அருமை மனைவியே, இன்னும் நான் மன்னனுக்கு வலதுகரமா தான் உள்ளேன். விருந்து நன்றாக உள்ளது. அரசரே, என்றும் இல்லாது போல் நம் அரசி இன்று தேவதை போல் அழகாக தெரிகிறார். என் மனைவியை போல்வதில் கொஞ்சம் கவனம் தேவை. உன் மன்னர் பொறாமை மிக்கவர். மனைவியின் மீது மன்னனுக்கு இருக்கும் ஈடு இணையற்ற அன்பைத்தான் நான் சொன்னேன். போதும், இப்பவாது சொல். உன்னுடைய கோரிக்கை என்ன? உன் வேண்டுகோள் தான் என்ன? சொல்லு. சொன்னால் செய்து முடிப்பீர்களா? என் ஆட்சியில் பாதி வேண்டுமா? உங்களுடைய கரிசனை எனக்கு கிடைத்தது என்றால், மன்னருக்கு விருப்பம் என்றால், என்னுடைய உயிரையும் தர நான் தயாராக இருக்கிறேன். இதுதான் வேண்டுகோள். எனது மக்களின் உயிரையும் நான் தருவேன். இதுதான் என் வேண்டுகோள். விடுகதை சொல்லி கோபமூட்டுகிறாய். உன்னுடைய மக்களை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. மன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. நானும் என் ஜனங்களும் அடிமைகளாக விற்கப்பட போகின்றோம். இதுதான் உங்கள் கருணையா? உன்னை யாரும் விற்க முடியாது. நீ என்னுடையவள். என்னை விற்றாகி விட்டது மன்னா. அழிக்கவும், கொல்லவும், சின்னாபின்னமாக்கவும். மன்னா, நான் விவாரிக்கலாமா? எந்த ஒரு பகைவனும் எங்கள் மன்னனின் இந்த கொடிய நஷ்டத்தை ஈடு செய்ய முடியாது. தெளிவாக சொல் எஸ்தர். என்ன நஷ்டம்? யார் பகைவர்கள்? ஹேமான். மோர்டிகாயுடன் இவனுக்கு இருக்கும் விரோதம் தான் மக்களை கொல்லப் போகிறது. உன்னுடைய சொந்தமா? சொந்தமா? ஹேமன் எல்லோருக்கும் சாவுமணி அடித்து விட்டான். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கூட. நான் சொல்வதை கேளுங்க. ராஜா கோபமாயிருக்கார். உங்களை துன்புறுத்தும் எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. நான் சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள். என் மீது கருணை காட்டுங்கள். என் 2 மகன்களுக்காவது தயவு செஞ்சு உயிர் பிச்சை கொடுங்கள். காவலாளிகளே, இது என்னுடைய ஆணை. என் முன்னிலையில் என்னுடைய ராணியை கொல்ல முடியுமா என்ன? தவறான செய்தி என்னால் விளக்க முடியும். அரசியை கொன்று விடவும் மக்களை அழிக்கவும் திட்டமா? இதற்கு மரணம் தான் தண்டனை. இல்லத்தில் 50 அடி கனத்திற்கு தூக்கு மேடை உள்ளது. அது மோடிகாய்க்காக தயாரிக்கப்பட்டது. மன்னரை காத்த மாவீரனுக்காக. அதன் மேல் அவரை தூக்கிலிடுங்கள். மகாராணியை உண்மையை சொல்லி என்னை காப்பாற்றுங்கள். நில்லுங்கள். என் மோதிரம். வேண்டாம், என்னை விட்டு விடுங்கள். கருணை காட்டுங்கள். உண்மையை சொல்லுங்கள். தயவு செய்து. ஆமானை தூக்கிலிடுகிறார்கள். எந்த மொர்தெகாய்க்கு தூக்கு மரம் கட்டினானோ அதே தூக்கு மரத்தில் ஆமான் தூக்கிலிடப்படுகிறான் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள்.
ஓகே, போதும். தேங்க்யூ. நல்ல நல்ல கரங்களை தட்டி நம்ம ஆண்டவரை துதிக்கலாம். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. ரைட்டா? தேங்க்யூ ஜீசஸ். இது பெரிய ஃபில்மு. நீங்கள் ரைட் கவனிங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஸோ ஆண்டவருடைய தயவுனாலே நாம் இதை கொஞ்சம் உங்களுக்கு போட்டிருக்கோம். நீங்கள் மீதம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால், நேரம் இருந்தால் நீங்கள் கூகுளில் நீங்கள் பார்க்கலாம். நிறைய படங்கள் இருக்கிறது, நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அதை பார்க்கும்போது நம்முடைய விசுவாசத்துக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான பலம் நமக்கு உண்டாகிறது. ரைட்டா? சரி, டைம் ஆகிடுச்சு, நம்ம நேராக வரலாம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம். இதில் இதோட இன்றைக்கி சீனாய் மலையை முடிக்கிறோம். நாளைக்கு புதிய இடத்துக்கு போகிறோம். ஆமென். ரைட். ஸோ இந்த 23ஆம் அதிகாரத்தில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வனாந்திர வழியாக வந்த மக்களுக்கு அவங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்குவதற்காக, ரைட்டுங்களா, இன் ஆர்டர் டு மேக் தெம் ரிஜாய்ஸ், அவங்கள சந்தோஷமாக இருக்கிறதுக்காக வேண்டி தேவன் அவங்களுக்கு சில பண்டிகைகளை அறிவிக்கிறார். ஸோ 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்கள் ஆவன. சரிங்களா? ஸோ இந்த அதிகாரத்திலிருந்து ஒரு 5 பண்டிகைகளுக்கு வச்சு நாம் தியானம் பண்ண போகிறோம். ஆமென். பண்டிகைனாலே சந்தோஷம் தானே. இன்னும் நமக்கு அடுத்த மாதம் பண்டிகை வரப்போகுது, கிறிஸ்மஸ் வரப்போகுது. ஆமென். ஆமாம், நமக்கு ரொம்ப கம்மி பண்டிகை கிறிஸ்மஸ் ஒன்று தான் கொண்டாடுறோம், மிச்சம் எதையும் கொண்டாடுறதில்லை நம்ம. ஆமென். அதனால் கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப வருத்தம், நம்மளுக்கு நிறைய பண்டிகை இல்லையே, ஒன்றே ஒன்று இருக்கேன், இந்த ஒன்றுக்கே கஷ்டப்படுறோம் நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ தேவன் நமக்கு உதவி செய்வார். ஸோ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த அதிகாரத்தில் 5 பண்டிகைகளை சொல்லியிருக்கிறார். There were 7 festivals to celebrate. ஸோ அதை தான் நம்ம கொஞ்சம் தியானம் பண்ண போகிறோம் இன்னைக்கு. ஏன்னா தேவன் உன்னை மகிழ்ச்சியாக இருக்கும்படிக்கு தேவன் சில பண்டிகைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. சரிங்களா? ஸோ சில நேரங்களில் நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறோம், திருமண நாள் கொண்டாடுறோம், ஏன் இறந்துட்டவங்களுடைய தினத்தை கூட கொண்டாடுறோம். நிறைய விஷயங்கள் நம்ம கொண்டாடுறதுக்கு பல வழிகளை வச்சுருக்கோம். ஆனால் வேதம் இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டாடுவதற்கு தேவன் 5 பண்டிகைகளை கொடுத்துருக்கிறார். சீனாய் மலையிலே அந்த அடிவாரத்தில் தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு கட்டளை இது. தம்முடைய ஜனங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஆமென். சரிங்களா? ஏன் நம்ம குழந்தைகளுக்கு பர்த்டே கொண்டாடுறோம்? அந்த குழந்தைங்க சந்தோஷமாக இருந்தால் அது நமக்கு சந்தோஷம் இல்லைங்களா? ஸோ தேவன் கூட நாம் சந்தோஷமாக இருந்தால் அவர் சந்தோஷமாக இருப்பார். நம்ம சந்தோஷம் அவர் சந்தோஷம், நம்ம துக்கம் அவருடைய துக்கம். அவர் நல்ல தகப்பன். ஆமென். சொல்லுங்கள், அவர் நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. ஸோ இந்த அதிகாரத்தில் கர்த்தர் ஒரு 5 பண்டிகைகளை கொடுத்துருக்கிறார். இந்த பண்டிகைகளை நம்ம செலிப்ரேட் பண்ணால் நாமும் சந்தோஷமாக இருக்கலாம். ஆமென். ஸோ தேவன் நமக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கவே விரும்புகிறார். எல்லாரும் சொல்லுங்கள், தேவன் நமக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்ம லைஃப்பில் கடவுள் சில நேரத்தில் துக்கம் கொடுக்குறாரு, சில நேரத்தில் சொல்லுங்கள் மாறி மாறி வரும்பா. இன்பமும் துன்பமும் துக்கமும் சந்தோஷமும் மாறி மாறி வரும். தேவன் ஒருபோதும் நமக்கு துக்கத்தை கொடுக்கறதில்லை. ஆமென். அதனால தான் இயேசு இந்த பூமியில் இருக்கும் பொழுது முதல் பிரசங்கத்தில் கவலைப்படாதிருங்கள் என்று ஆரம்பித்தார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் என்று ஆரம்பித்தார். கைவத்தை சொல்லுங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை நினைவாகவே இருக்கிறார். ஒருபோதும் அவர் தீமைகளை உனக்கு அனுமதிக்கவே மாட்டார்.
ஸோ ஆகவே கவலைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. இது தேவனுடைய ஜனங்களுக்கு புரியறதில்ல. நம்ம இதெல்லாம் தாண்டி, இவ்வளவு பெரிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளை தாண்டி ஏதோ ஒரு கவலையில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அன்பானவர்களே. கவலைகள் எப்போ வரும்? இல்லாத போது வரும். கவலைகள் எப்போ வரும்? நம்மிடத்தில் ஏதாவது நாம் இழந்து விடும்போது வரும். நாம் நேசிக்கிற ஒருவர் மரிக்கும் போது கவலைகள் வரலாம். இப்படி நிறைய வழிகளில் கவலை வரும். ஆனால் தேவனை தெய்வமாய் கொண்டிருக்கிற நாம், இயேசு தெளிவாக சொல்றார், கவலைப்படாதிருங்கள் என்று சொல்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். ஆண்டவருக்கு தெரியும் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று எழுதியிருக்கிறார். ஆமென். ஸோ எவ்வளோ காலத்துக்கு நம்ம கவலையை சுமக்கிறோமோ அது உங்க தலைவலி. ஆனால் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணிக்கிறாரு, உங்கள் கவலைகளை என் மேலே வையுங்க, நான் உங்களை விசாரிப்பேன்னு கர்த்தர் சொல்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு எந்த கவலையோடு நீங்கள் வந்திருந்தாலும் நான் சொல்கிறேன், அது மலையே போகிற கவலையாக இருந்தாலும் தேவனால் முடியாதது ஒன்றுமில்லை. ஆமென். 100% நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் கவலைகளை மகிழ்ச்சியாய் மாற்றுவார். பவுல் சொல்றார், நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இல்லையா? பிலிப்பியர் 4:6. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள். ஒரு சமாதானத்தை கடவுள் கொடுப்பார். ஆமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க வேலையை அவர் செஞ்சு முடிப்பார்னு அர்த்தம். ஆமே, சரிங்களா? ஸோ தேவன் தம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பவுல் சொல்றார், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆமென். இயேசு ஏன் சந்தோஷமா இருக்க சொல்றார் தெரியுமா? உங்கள் நாவில் சொல் பெறுவதற்கு முன்னதாகவே உங்களுக்கு என்னது தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆமென். எனக்கு என்ன வேணும்னு ஆண்டவருக்கு தெரியும். சொல்லுங்க கையோத்தி, எனக்கு என்ன வேணும்னு ஆண்டவருக்கு தெரியும். சில நேரங்களில் உட்காந்து யோசிக்கிறோம் அன்பானவர்களே. கடந்த காலத்தில் நமக்கு வந்த கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் யோசிக்கிறோம். எத்தனை கஷ்டங்கள் லைஃப்பில் வந்தது, எத்தனை இழப்புகள் வந்தது. அவைகள் இருந்தெல்லாம் தேவன் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். அதிலிருந்தெல்லாம் கர்த்தர் நம்மை ரட்சித்து இருக்கிறார். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடவுள் நமக்கு மாற்றி இருக்கிறார் அன்பானவர்களே. ஸோ இன்றைக்கு அந்த நல்ல தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒருபோது நம்மை துக்கத்தில் அமிழ்த்து விட செய்ய மாட்டார். அதிலிருந்து நம்மை கர்த்தர் மேலே தூக்கி எடுப்பார். இயேசு சொல்றார், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, ஆனாலும் பரமபிதா அவர்களை பிழை போட்டுகிறார். சாலமோனை விட காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகளில் ஒன்றை போலாயிலும் சாலமோன் காலத்திலிருந்து இதுவரைக்கும் யாரும் ட்ரெஸ் பண்ணதில்லைங்கிறார் ஆண்டவர். ஆமென். ஸோ எவ்வளவு நம்முடைய ஆண்டவர் தேவையற்ற, ஒருவேளை நம்முடைய பார்வைக்கு தேவையற்ற ஒன்றாக இருந்தாலும் தேவன் அதன் மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார். வழங்குதா உங்களுக்கு? தேவன் உங்கள் மீது அக்கறையா இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் என் மீது அக்கறையா இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ அதனால தேவன் இந்த உலகத்தில் நாம் வாழும்பொழுது மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சில பேர் சொல்றாங்க, நம்ம இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டுட்டோம்னா அங்க போய் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி. நான் சொல்றேன் கேளுங்க, அதுக்கு இந்த வசனத்தையே கடவுள் கொடுக்க வேண்டியது இல்லையே. பரலோகத்தில் நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரே லைன், நீ இந்த பூமியிலே கஷ்டப்படு, பரலோகத்தில் சந்தோஷமா இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா வேலை முடிஞ்சு போயிடும். அப்படி இல்லை அன்பார்களே, பூமியிலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். ஏன் தெரியுமா? உனக்கு இன்னது தேவை என்று உன் நாவில் சொல் பெறவாததற்கு முன்னதாகவே உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். He knows your need. உனக்கு எப்ப என்ன வேணும்னு ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும். அல்லேலூயா. ஆகவே அன்பானர்களே, எனக்கு யாரு செய்வாங்க, என் கஷ்டம் யாருக்கு தெரியும், என் பிரச்சனை ரொம்ப அதிகம், இப்படியெல்லாம் நீங்கள் ஒரு வேளை கன்ஃபியூஸ் ஆனால் கூட நான் சொல்கிறேன் அன்பானர்களே, உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு தெரியும் அன்பானர்களே. ஆமென். ஸோ இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க விரும்புகிறார். சொல்லுங்கள், மகிழ்ச்சியை கொடுக்க விரும்புகிறார். இதுவரைக்கும் நான் நினைத்திருந்த துக்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு தீரப்போகிறார். என்னுடைய துக்கங்கள் எல்லாம் போக போகிறது. இயேசு 53ஆம் அதிகாரத்தில் சொல்றார்ல, நம்முடைய துக்கங்களை இயேசு சுமந்தா. ஆமென். துக்கத்தின் மகனாக அவர் அழைக்கப்பட்டார் அன்பானவர்களே, சன் ஆஃப் சாரோ. ஏன் தெரியுமா? நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்ததினாலே நாம் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்க தீர்மானிக்க வேண்டும். ஆமென். சரி, ஒவ்வொரு ஃபெஸ்டிவலாக நான் சொல்றேன். நம்பர் 1, முதலாவது பண்டிகை, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டாட சொன்ன முதல் பண்டிகை 23ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம். 1ஆம் மாதம் 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகை. எல்லாரும் சொல்லுங்க, பஸ்கா பண்டிகை.
ஃபீஸ்ட் ஆஃப் பாஸ் ஓவர், ஆங்கிலத்தில் பாஸ் ஓவர்ன்ற சொல்லுது, அது பஸ்கா பண்டிகை. இது எப்போ நடந்தது? எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருந்த காலத்தில் கிட்டத்தட்ட 430 வருஷம் அடிமையாக இருந்தாங்க. அதிலிருந்து அவங்க விடுதலையாக முடியல. எவ்வளோ காலம் அங்கே பரம்பரையாக இருந்துட்டாங்க. யோசேப்பை தெரியாத ஒரு ராஜா அங்கே வந்தான், பார்வோன் ஒருத்தன் வந்தான், ஜனங்களை கொடுமைப்படுத்த ஆரம்பித்தான். ஜனங்கள் அழ ஆரம்பித்தார்கள், ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிட ஆரம்பித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்காக இறங்கி வந்தார். ஆமென். உங்கள் துக்கம், நான் சொல்றேன், உங்களுடைய கண்ணீர் கர்த்தருடைய சமூகத்திற்கு போகும். ஆமென். தாவீது சொல்றார்ல, நம்முடைய கண்ணீர் கர்த்தருடைய துருத்தியில் அல்லவோ வைக்கப்பட்டிருக்கிறது. உங்க கண்ணீர் கூட வேஸ்டா போறதில்லை. அல்லேலூயா. நீங்க உண்மையா கண்ணீர் விட்டு கர்த்தருடைய சமூகத்தில் அழும் பொழுது அதையும் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். உன் கண்ணீருக்கும் கர்த்தர் பதிலை கொடுக்கிறார். நீ ஒன்றும் பேச வேணாம், கண்ணில் தண்ணி விட்டாலே போதும், ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். He knows your tears. Hallelujah. உன் கண்ணீருக்கும் பதில் கொடுக்கிற தேவன். சொல்ல, கண்ணீருக்கும் பதில் கொடுக்கிற தேவன். ஒருவேளை நான் அழுதுகிட்டே இருக்கேன் பிரதர், என் கஷ்டம் என்னால் அழாமல் இருக்க முடியல, அழுங்க, பரவாயில்ல, தேவனுடைய சமூகத்தில் உன் கண்ணீருக்கு கடவுள் பதிலை கொடுப்பா. ஆமென். மோசே குழந்தையா இருந்தபோது அவனை ஒரு தொட்டிலில் வச்சு ஆற்றுல விட்டுருவாங்க. ஏன்னா பிறக்கிற ஆண் குழந்தையெல்லாம் கொண்டு வரணும்னு ராஜா சட்டம் போட்டான். அப்போ இந்த குழந்தை 3 மாதம் வரைக்கும் தான் காப்பாற்ற முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இது கத்த ஆரம்பிச்சுது. அதனால இந்த குழந்தைய வீட்டில் வச்சுக்க முடியல. ஒரு நாணல் பெட்டி பண்ணாங்க, அது உள்ள குழந்தைய கிடத்துனாங்க, கொண்டு போய் ஆற்றுல விட்டுட்டாங்க. அப்போ அவங்க அக்கா மிரியாம் வந்து கரையில் போய் நின்றுக்கிட்டு இந்த குழந்தைக்கு என்ன ஆகுதுன்னு அவங்க அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல விசுவாசமான பொண்ணு தான் அது. ஏன்னா ஆற்றுல போட்ட புள்ளை பிழைக்கிறது எங்கிறது, விட்டுட்டியா ஒழிஞ்சு போச்சுன்னு விட்டுடலாம். ஆனால் மிரியாமோ அந்த கரையில் நின்று கொண்டு இந்த குழந்தை எங்கே போகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தா. நான் நினைக்கிறேன் அவளுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்தது. ஆமென். இந்த குழந்தையை எப்படியும் கடவுள் காப்பாற்றுவா. ஆமென். எவ்வளோ பெரிய விஷயம். அப்படியே அந்த பெட்டி போய்கிட்டே இருக்கு. கரெக்டாக அந்த நேரத்தில் பார்வோனுடைய குமார்த்தி குளிக்க வர்றா. எப்படி பார்த்தீங்களா? இதுதான் தேவ செயலுங்கிறது இல்லையா? தேவ செயல் எப்படி கரெக்டாக அவள் அந்த நேரத்தில் குளிக்க வர்றா. இந்த குழந்தை இருக்கிற பெட்டி தண்ணியில் போகுது. அந்த நேரத்தில் அவள் குளிக்க வர்றதும், உடனே அந்த பெட்டியை கொண்டு வர சொல்கிறதும், அந்த பெட்டியை எடுத்துன்னு வந்து பார்த்து அந்த மூடியை திறக்கிறதும், திறந்த உடனே குழந்தை அழுது. பைபிள் அப்படி சொல்லுது. when they opened that, பிள்ளை அழுதது. சொல்லுங்க, பிள்ளை அழுதது. ஒன்றும் புரியும், குழந்தை அழுத உங்களுக்கு புரியும். அம்மாங்களுக்கு சில நேரத்தில் புரியும், குழந்தை பாலுக்கு அழுது அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஆனால் இந்த குழந்தை அழுத போது தேவன் அந்த அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு. எந்த அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு? பார்வோனுடைய குமார்த்தி புரிஞ்சு போச்சு. இது ஒரு எபிரேய குழந்தை, இந்த குழந்தை ஆண் குழந்தை, இந்த குழந்தைய ஆற்றுல போட்டுட்டாங்க. அந்த அம்மாவுக்கு இவ்வளோ புரிய வச்சது எதுன்னா, ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் எழுதுறாரு, God translated the tears of Moses. மோசேயின் கண்ணீரை கர்த்தர் மொழிபெயர்த்து கொடுத்தார். Hallelujah. God knows how to translate your tears. நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், அழுதுட்டு போனீங்கன்னாலே தெரியும். இதை டிரான்ஸ்லேட் பண்ணி எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ கர்த்தர் இதை சேர்த்துருவா. Hallelujah. அந்த பார்வோனுடைய குமார்த்திக்கு புரிஞ்சு போச்சே, ஆண்டவர் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு அந்த அம்மாவுக்கு. இது எபிரேய குழந்தை, இந்த குழந்தைய ஆற்றுல போட்டாங்க. இதை மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்கிறார் ஆண்டவர் அவ மனசில், இந்த குழந்தைய எடுத்து போய் நீ வளர்த்துக்கோ. அல்லேலூயா. God knows your situation. உங்கள் சூழ்நிலை, உங்கள் பிள்ளைகளுடைய சூழ்நிலை, உங்கள் குடும்ப சூழ்நிலை, உங்கள் வாழ்க்கை எல்லாம் கடவுளுக்கு தெரியும் அன்பார்களே. ஆனால் அந்த அம்மா ஆற்றுல போட்டுட்டாங்க, அவ்வளோதான் என் குழந்தைன்னு சொல்லி. ஆனால் தேவன் இந்த குழந்தையின் சூழ்நிலையை அறிந்திருந்தார். நான் சொல்கிறேன், உங்கள் குழந்தைகளை கடவுள் அறிந்திருக்கிறார், உங்கள் வாழ்க்கையை கடவுள் அறிந்திருக்கிறார், உங்கள் இழப்புகளை கடவுள் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன நடக்குது எல்லாம் கடவுளுக்கு தெரியும். நான் சொல்கிறேன், 100% சொல்கிறேன், யாருமே நம்ப முடியாது அன்பார்களே. ஆற்றுல விட்டுட்டா குழந்தை அவ்வளோதான். ஆனால் கர்த்தர் அவர் வாக்கு பண்ணினபடி மோசேயை கர்த்தர் தாயின் கர்ப்பத்திலேயே தெரிந்து கொண்டா. அல்லேலூயா. இவன் தான் பின்னாடி பெரிய ஆளாக போறான்னு அவனுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தர் தான் என் கர்ப்பத்தில் அவனை அறிந்திருந்தார். ஆகவே கர்த்தர் அவனை காப்பாற்றினார். எந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கொல்லணும்னு நினைச்சாங்களோ அதே பார்வோனுடைய தங்கச்சி தான் இந்த குழந்தைய கொண்டு போறான். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதில் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, மிரியாம் அவங்க அக்கா இருக்கா ஓடியாடுறா வந்து, மேடம் மேடம் இந்த குழந்தைய நீங்கள் வளர்க்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டார். சொந்த அக்கா தான் அது, சரியா? அவங்க சொல்கிறாங்க, ஆமாம்மா நான் வளர்க்க போகிறேன். இந்த வளர்க்குறதுக்கு ஒரு தாய் நான் ஏற்பாடு பண்ணிட்டோமா?
நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்களான்னு கேட்டுச்சு. ஓகே சம்பளம் கொடுக்குறேன், ஒரு பார் யாருன்னா ஒரு அம்மாவான். ஸோ இவ ஓடி அவங்க அம்மாவையே, இந்த குழந்தையனுடைய அம்மாவே, மோசேனுடைய அம்மாவையே கூட்டின்னு வந்து இந்த குழந்தைய அந்த அம்மா கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்கிறாங்க. சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லமா ஐயா, அன்அஃபீஷியலாக இருந்த குழந்தைய இப்போ ராஜா குடும்பம் தத்து எடுத்து அஃபீஷியல் ஆக்கிட்டாங்க ஆண்டவர். அல்லேலூயா. இப்போ ராஜ மேன்மையோடு குழந்தையை வளர கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். விளங்கிடுச்சா? ஒரு கண்ணீர் சொல்லுங்க, ஒரு கண்ணீர். மோசேனுடைய ஒரு கண்ணீர் அவனுடைய எதிர்காலத்தையே மாற்றினதன்பானுகளே. எங்கேயோ சாக வேண்டியவனே கடவுள் ஜீவனை கொடுத்து அது வளர வேண்டிய இடமே அரண்மனையில் வளரும்படி கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்னைக்கு ராத்திரி நான் சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் பிறந்த இடம் சரியில்லாமல் இருக்கலாம், நீங்கள் வாழ்கிற ஊர் சரியில்லாமல் இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிற ஜனம் சரியில்லாமல் இருக்கலாம், உன் வாழ்க்கை நிலைமை சரியில்லாமல் இருக்கலாம், உன்னுடைய வேலை சரியில்லாமல் இருக்கலாம். எது சரியில்லையோ, இது சரியில்லை, அவன் சரியில்லை, இது சரியில்லை, எது சரியில்லையோ அன்பார்களே, அது இல்லை. கடவுள் உன்னை நேசிக்கிறது உண்மையானால், கடவுள் உன்னை தெரிந்து கொண்டது உண்மையானால், அவர் உன்னை ஆசீர்வதிக்காமல், உன்னை உயர்த்தாமல், உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்காமல் உன்னை விடவே மாட்டார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. ஸோ இதில் ஆச்சரியம் என்னன்னா, மோசே 3 மாசத்துல அவங்க அம்மாவுக்கு சம்பளம் வாங்கி கொடுத்தான். 3 மாசத்து குழந்தைங்க, அவங்க அம்மாவுக்கு மாசம் சம்பளம் டான்னு வருது. யாராவது 3 மாசத்துல சம்பளம் வாங்கி தர முடியுமா? மோசே என்கிற குழந்தை கொடுத்தது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு குழந்தை கூட சம்பளம் வாங்கி கொடுக்கும். ஆமென். இவன் பெரியவனாகிற வரைக்கும் வீட்டுக்கு கஷ்டமில்லாத சம்பளம் கிடைக்குது. இவர்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தார்கள். இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு செக்யூரிட்டி இருக்கும் அவங்களுக்கு. அந்த எகிப்து இராணுவம், அவங்களுடைய மக்கள் எல்லாரும் ஒரு மரியாதை கொடுக்குற குடும்பமாய் மாறி போச்சு. ஏன்னா பார்வோனுடைய குமார்த்தினுடைய பையன் வளர்ற இடம் இது, இவங்களை யாரும் ஒன்றும் பண்ணக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அவங்க வாழ்க்கை தரத்தை கர்த்தர் மாற்றினார், குடும்ப சூழ்நிலையை கர்த்தர் மாற்றினார், வருமானத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். இன்னைக்கு ராத்திரி நான் சொல்றேன் பாருங்களே, எல்லாத்தையும் இழந்த நிலையில் கூட நீங்க இருக்கலாம். ஆமென். இயலாத சூழ்நிலைகள் கூட இருக்கலாம். இயலாத சூழ்நிலைகள் கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸோ இப்போ இந்த எகிப்தில் இருக்கும்போது இவர்கள் எல்லாரும் 430 வருஷத்துக்கு பின்னாடி இவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மோசே கடவுள் அழைச்சி அவனை அனுப்புறாரு. 10 வாதைகளை கொடுக்குறாங்க. கடைசியில் அவர்களை விடுதலையாக்கும் போது ஒரு கட்டளையை ஆண்டவர் கொடுக்கிறார். பஸ்காவை நீங்கள் ஆசரிக்க வேண்டும்னு சொல்லி. கரெக்டுங்களா? வீட்டுக்கு ஒரு ஆடு தேர்ந்தெடுத்து அதை சுட்டு பூசிக்க வேண்டும். அந்த ரத்தத்தை நிலைக்காலில் பூச வேண்டும். ஆங்கிலத்தில் பாஸ் ஓவர் இருக்கு இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்னா, சங்காரத்துவதம் வருவான். சங்காரத்துவதம் வருவான் எல்லாரும் கொல்றதுக்கு, தலைச்சன்களை கொல்றதுக்கு. அப்போ இந்த ரத்தம் எந்த வீட்டில் பூசி இருக்கிறதோ அதை பாஸ் பண்ணி போயிடுவான். அதுதான் பாஸ் ஓவர். ஆமென். நான் சொல்கிறேன் இன்னைக்கு ராத்திரி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நீங்கள் கழுவப்பட்டிருப்பீர்களானால் தீமைகள் எல்லாம் பாஸ் ஓவர் ஆகிடும். அங்கேருந்து வரும் பேய் உங்கள் வீட்டை பார்த்த உடனே அட்ரஸ் இல்லாமல் ஓடி போகும். அங்கேருந்து வரும் உனக்கு நஷ்டம். உன் வீட்டை பார்த்த உடனே, ரத்தத்தை பார்த்த உடனே, இயேசு இருக்கிறத பார்த்த உடனே ஒரு வட்டம் ஓடிடும். ஆமேன்னு சொல்லுங்க. நஷ்டங்கள் ஓடி போகும், கஷ்டங்கள் ஓடி போகும், இழப்புகள் ஓடி போகும், வியாதிகள் ஓடி போகும், சாத்தானுடைய ஆவிகள் ஓடி போகும், சத்ருவின் கிரைகள் ஓடி போகும். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென், ஹல்லேலூயா. எப்ப நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருந்தால், இயேசுவின் ரத்தம் உங்கள் மேல் இருந்தால், எந்த சத்ருவும் எந்த தீங்கும் உங்களை தொட முடியாது. நான் இயேசுவின் ரத்தத்தின் கீழ் இருக்கிறேன். சொல்லுங்க, நான் இயேசுவின் ரத்தத்தின் கீழ் இருக்கிறேன். சத்ரு என்னை தொட முடியாது, தீங்கு என்னை தொட முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள நுழைஞ்சு வந்து உனக்கு கெடுதி பண்ற சக்தி இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது அன்பார்கள். ஸோ இந்த பண்டிகைக்கு பேர் தான் பஸ்கா. ஆண்டவர் சொன்னார், இதை நீங்கள் வருஷம் வருஷம் கொண்டாடணுன்னார். இஸ்ரவேலில் இப்போ கூட கொண்டாடுறாங்க, ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடுறாங்க. இது எதை காண்பிக்கிறது என்றால் அன்பார்கள், கிறிஸ்து சிலுவையில் மரித்ததற்கு அடையாளம். கிறிஸ்து சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தினதற்கு அடையாளம் அன்பார்களே பஸ்கா. பஸ்காவாகிய ஆடு 1 கொரிந்தியர் 5:7 நம்முடைய பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து என்று எழுதியிருக்கிறது. சரிங்களா? ஆக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார். ஆமென். உங்களுக்காக ரத்தம் சிந்தினார். ஆமென். ஒரு முறை நார்வே தேசத்தில் ஒரு சர்ச் கட்டினாங்க. சர்ச் கட்டிட்டு அந்த மேலே டாப்பில் ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய சிலையை ஒருத்தன் வடிவமைச்சிக்கிட்டு இருந்தான். மேலே அழகான ஒரு ஆட்டுக்குட்டி, இயேசுநாதருக்கு அடையாளமாக. அதை சிப்பி செதுக்கி ரொம்ப அழகாக டிசைன் பண்ணிகிட்டே இருந்தான்.
கண்டு காது மூக்கெல்லாம் வச்சுட்டேன்னா திடீர்னு ஸ்லிப் ஆகி அங்கே விழுந்துட்டான். என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, மேலே வரைஞ்சிக்கிட்டு இருக்காரு, ஆட்டுக்குட்டி ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டான். வந்த வேகத்துக்கு எல்லாரும் கத்துறாங்க, இவன் செத்தாண்டா, கீழே பாறை கல்லெல்லாம் இருக்குது, ஒழிஞ்சுதுறான், அவன் செத்து போகிறான்னு எல்லாரும் அழுது அப்படியே கண்ணை மூடிக்கிட்டாங்க. எல்லாருடைய கண்ணை மூடுகிட அவன் செத்துட்டு போகிறான்டா, ஐயோ பாவன், ரொம்ப தூரத்துலேருந்து விழறான். எல்லாரும் கொஞ்ச நேரம் பார்த்து கண்ணை தந்து பார்த்தா எழுந்து உக்காந்துட்டு இருக்கான். என்னப்பா இவன் சாகலையா, மண்டை கிண்ட உடஞ்சி செத்து போயிருப்பான், ரத்த வெள்ளத்தில் மிதப்பான்னு பார்த்தா உக்காந்துட்டு இருக்கானே. என்னடான்னா அந்த நேரத்தில் ஒரு ஆட்டு மந்தை அந்த வழியில் வந்திருக்கு. இவன் விழுந்தவன் நேராக ஒரு ஆடு மேலே போய் விழுந்தான். அந்த ஊரில் அந்த முடி நல்ல புசு புசுன்னு இருக்கும் இல்லையா, அந்த ஆட்டுக்குட்டி மேலே விழுந்த உடனே இவனுக்கு ஒரு அடியும் படலை, ஆடு செத்து போச்சு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்துவாகிய ஆடு உனக்காக மரித்தார். நான் மரிக்க வேண்டிய இடத்தில் அவர் மரித்தார், நான் சாக வேண்டிய இடத்தில் அவர் செத்தார். ஹல்லேலூயா. ஆகவே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் விடுதலையாகி இருக்கிறேன். கர்த்தர் என்னை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, சாத்தானின் பிடியிலிருந்து, உலகத்தின் பாவத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். ஆகவே நான் செலிப்ரேட் பண்ணணும். நான் ஏன் சந்தோஷமா இருக்கணும் தெரியுமா? இயேசு என்னை ரட்சித்திருக்கிறார், இயேசு என் தெய்வமா இருக்கிறார், இயேசு எனக்குள் இருக்கிறார். இந்த உலகத்தின் எல்லா தீமைக்கும் கர்த்தர் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். ஆமென். ஸோ நம்பர் 2, 10ஆம் வசனம் இல்லை, இதுல 10 லேவியராகமம். வெள்ளாண்மை அறுக்கும்போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசான் இடத்தில் கொண்டு வர கடவீர்கள். இது என்னன்னா முதற் பலன் பண்டிகை, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஃபீஸ்ட், த ஃபீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், முதற் பலன் பண்டிகை. சத்தமா சொல்லுங்க, முதற் பலன் பண்டிகை. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்திரமெல்லாம் தாண்டி நம்முடைய தேசத்துக்கு வந்த உடனே நல்ல அறுவடைய கடவுளை அவங்களுக்கு கொடுத்தார். சத்தமா ராமேன்னு சொல்லுங்க. இங்கே பாருங்க, ரொம்ப ஜாலியாக வந்தாங்க இவங்க. காலையில் மன்னா, சாயங்காலம் இறைச்சி நல்ல சாப்பிட்டுக்குன்னு ஜாலியாக வந்தாங்க. இந்த கானான் தேசத்தில் கால் வச்ச உடனே மன்னா நின்று போச்சு. எல்லாரும் சொல்லுங்க, மன்னா நின்று போச்சு. எல்லாருக்கும் கவலை. 40 வருஷமாக சாப்பிட்டோமே, சமைக்காமல் சாப்பிட்டோமே, உழைக்காமல் சாப்பிட்டோமே, திடீர்னு நின்று போச்சே. எல்லாருக்கும் கவலை. ஆண்டவர் சொன்னார், போதும் போதும் நீ சோம்பேறியா சாப்பிட்டதே, இதுக்கு மேலே நீ உழைச்சி வயலில் விதைச்சி விளைச்சலை அறுத்து இனிமேல் நீ சாப்பிடணும். ஆமைன்னு சொல்லுங்க. ரொம்ப அவனுங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு. அவட இனிமேல் வேலை செய்யணும்டா. சில பேருக்கு சும்மாவே சொகுசாக இருந்தவனுக்கு வந்து வேலை செய்யடானா அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். சொகுசாக சாப்பிட்டுட்டு சொகுசாக வாழறவனுக்கு வேலைக்கு போகிறதுக்கு மனசே இருக்காங்கல்ல சில பேர். பவுல் சொல்கிறாரு, இப்படி வேலை செய்யாதவனுக்கு என்ன கொடுக்காதே தெரியுமா உங்களுக்கு? சாப்பாடே சாப்பிடக்கூடாதுங்கிறார். வேலை செய்யாதவன் சாப்பிடாது இருக்க கடவன். சத்தமா சொல்லுங்க. நான் அந்த அம்மாங்களுக்கு சொல்றேன், நான் உங்க பிள்ளைங்க வேலை கடைக்கு போயிடணும், நான் போக மாட்டேன் அப்படின்னு போறான்ல, ஒரு வேளை பட்டினி போடு. சின்ன வயசுலயே போட்டியானா பிரச்சனை இல்லை, வளர்ந்த பின்னாடி அவன் எடுத்து சாப்பிட்டு போடுவான். அப்போ நீ கட் பண்ணவே முடியாது. சின்ன வயசுலேயே நிறுத்துங்க. அதை ஜெபம் பண்ணலையா, சாப்பாடு கட்டு பண்ணுங்க, ஒரு நாளைக்கு பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு நல்லதை கற்றுக் கொடுங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஐயா எங்கே ஒன்றாலும் அவன் சுவிட்சி சாப்பாட்டில் இருக்கும். ஐயா சும்மா சும்மா சாப்பிடக்கூடாது. சொல்லுங்க, சும்மா சாப்பிடக்கூடாது, வேலை செய்ய வேண்டும். ஏதேன் தோட்டத்தில் கூட ஆதாமை கூப்பிட்டு, உனக்கு எல்லா மரமும் வச்சிருக்கம்பா, நீ சாப்பிட்டு என்ன பண்ணு, சினிமா பார்த்துக்கோ, ஒரு ரவுண்டாக சுற்றிட்டு வா, டிவி பாரு. இப்போ ஃபோன் அட்வான்ஸ்டு ஃபோனெல்லாம் வந்துருச்சு, வச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுன்னு ஆதாமுக்கு சொன்னாரா? இல்லை. இந்த பாரியா, தோட்டத்தை நட்டு கொடுக்கறது என் வேலை. நான் விளைச்சல் வச்சுட்டேன், தண்ணி கொடுத்துட்டேன். இதை நீ என்ன பண்ணணும்? பண்படுத்தவும் காக்கவும் வேண்டும். பண்படுத்தவும் காக்கவும் வேண்டும். இதை நல்லா கல்டிவேட் பண்ணணும், நல்லா எருகரு போடணும், தண்ணி நல்லா ஊற்றிக்கணும். நீ தான் மரத்தை நல்லா பார்த்துக்கணும். சத்துரு எதுவும் ஆடு மாடு மேயாமல் நீ தான் பார்த்துக்கணும். பாதுகாக்க வேண்டியதும் வேலை. கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுப்பார், கடவுள் பிள்ளைகளை கொடுப்பார், கடவுள் ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. பணம், எல்லாரும் சொல்லுங்க, பணத்தை கடவுள் தான் கொடுக்கிறார்.
சாத்தான் கொடுக்குறானா கடவுள் கொடுக்கிறாரா? அதை ஞானமாய் செலவு செய்ய வேண்டும். பிள்ளைகளை கடவுள் கொடுக்கிறார். பிள்ளைகளை நாம் சரியாய் வழிநடத்த வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. இதெல்லாம் முக்கியமான சொத்துங்க. நம்ம வெறும் பணம் தான் பெருசுன்னு நினைக்க கூடாது. பிள்ளைகள் ரொம்ப முக்கியம், குடும்பம் ரொம்ப முக்கியம், வாழ்க்கை ரொம்ப முக்கியம், எதிர்காலம் ரொம்ப முக்கியம். ஆமேன். பிள்ளைகள் ஸ்பிரிச்சுவலா வளர்றதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆமேன் சொல்லுங்க. ஆவிக்குரிய விஷயத்துல, கடவுள் விஷயத்துல பிள்ளைகளை நீங்கள் கருத்தாய் வளர்க்க வேண்டும் என்பார்களே. ஸோ ரெண்டாவது, இவர்கள் போய் பயிர் வைக்கணும்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இந்த வரப்பா பயிர் வை, ஆனா நான் விளைச்சலை கொடுப்பேன். எனக்கு தான் உங்களுக்கு தேவன் அப்படிதான் அவங்களை பிளஸ் பண்ணார். ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கும் போது 100 மடங்கு விளைச்சலை அவன் பார்த்தான் என்பார்களே. அதனால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இன்னைக்கு கூட அக்ரிகல்ச்சர்ல, விவசாயத்தில் அவங்க தான் நம்பர் 1 உலகத்தில். நம்ம ஊர் மாதிரி இருக்கா? இல்லை இல்லை இல்லை. பள்ளம், மேடு, மலை, பள்ளத்தாக்கு, கரடு முரடா இருக்கு. ஆனால் அதிலே நல்ல விளைச்சலை பார்க்கிறார்கள். உலகத்தில் அதிகமான திராட்சைப்பழம் அங்கே தான் காய்க்குது, அதிகமான ஆப்பிள் அங்கே தான் காய்க்குது, அதிகமான ஆரஞ்சு அங்கே தான் இருக்கு, அதிகமான வெஜிடபிள்ஸ் அங்கே தான் இருக்கு, அதிகமான கோதுமை அங்கே தான் விளையுது. அதுவும் வயல் நம்ம ஊருக்கு வரப்பு போட்டு சின்ன சின்னதாக வச்சிருக்கீங்களே, அங்கே வரப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது பாட்டுக்கு டிராக்டரை வச்சு தான் பருப்பு போடுறாங்க இல்லையா, வேர்க்கடலை போடுறோம் இல்லையா. நம்ம என்ன பண்ணுவோம், ஏறு உழுது ஒரு பருப்பாக போட்டுட்டு போவாங்க நம்ம ஊரில். அங்கே எப்படி தெரியுங்களா, ஒரு பெரிய டிராக்டர் மாதிரி இருக்கும், ஒரு ஏர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு 20-30 ஏர் இருக்கும். அதில் அந்த மிஷின் என்ன பண்ணோன்னா, ஒரு 30 ஏர் மாதிரி போகும், அதுவே பருப்பு போட்டுக்கும். புரியுதுங்களா? அதுவே ஏர் உழுதுக்கும், அதுவே பருப்பு போட்டுக்கும், அதுவே பின்னாடி மூடிட்டு வந்துடும். தண்ணி வேணும்னா அதுவே ஊற்றிக்கும். அந்த மாதிரி டெக்னாலஜி வச்சுருக்காங்க அவன். நம்ம பருப்பு போடுறதுக்கு ஒரு ஆள், ஏர் ஊடுறதுக்கு ஒரு ஆள், அதை மூடுறதுக்கு ஒரு ஆள், அப்புறம் தண்ணி ஊற்றுறது. இப்படி நமக்கு நேரமும் காலமும் விரயமாகுது. அவங்க நம்ம தண்ணி பாய்ச்சிற மாதிரி காவாயில் போட்டு தண்ணி பாய்ச்சறது இல்லை, ஸ்ப்ரிங்க்லிங் சிஸ்டம். அதுக்கு என்ன சொல்ற, தெளிக்கிற சிஸ்டம். அது பைப்பை சர 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 சரன்னு அடிச்சிடும். ஒரு சொட்டு தண்ணி கூட அவங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. சத்தமோராமின்னு சொல்லலாமா? ஸோ உலகத்திலேயே தலை சிறந்த விவசாயத்தை அவர்கள் செய்கிறார்கள். ஸோ அவங்க அறுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் முதல்ல நல்லா விளைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு பெஸ்ட்டாக விளைஞ்ச ஒரு ஏரியாவில் போய் கொஞ்சம் கட் பண்ணி அதை கொண்டு போய் கர்த்தருடைய சன்னிதானத்திலே படைப்பார்கள். ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ், முதற் பலன் கர்த்தருக்கு உரியது. எல்லாரும் சொல்லுங்க, முதற் பலன் கர்த்தருக்கு உரியது. சரிங்களா? நம்முடைய லைஃப்பில் கூட ஃபஸ்ட்டு ஃப்ரூட், முதல் பிளெஸ்ஸிங்ஸை கடவுளுக்கு கொடுத்துடணும். ஆமேன்னு சொல்லுங்க. அது எதுவாக இருந்தாலும் முதல் கனியை கடவுளுக்கு கொடுக்கணும். முதனேற்று புத்தூர் சார் வந்தார்ல, அப்போ பேசிகிட்டு இருந்தோம். அவர் ஒரு விஷயம் சொன்னார். ஒரு உண்மையை சொல்கிறோம் பிரதர். என்னன்னா, ஜோயல் பிறந்த போது முதல் பையனை கடவுளுக்கு கொடுத்துடணும்னு நினச்சோம், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தோம். ஆனால் காலப்போக்கில் சூழ்நிலைகள், இருக்கிற பாஸ்டருங்க படுற கஷ்டம், இதெல்லாம் பார்த்து அதை பற்றியே நாங்கள் அவனுக்கு சொன்னதே இல்லை. நீ பாஸ்டர் ஆகடான்னு நாங்கள் சொன்னதே இல்லை. அதை நாங்கள் என்கரேஜ் பண்ணலை. அவனை ஏதாவது ஒரு வேலைக்கு அனுப்பணுன்னு தான் நாங்கள் அங்கேயும் இங்கேயும் ட்ரைனிங்க்கு அதுக்கு இதுக்கு அனுப்பி பண்ணின்னு இருந்தோம். ஆனால் ஹைதராபாது போனார், அங்கே ஒர்க் பண்ணார், இங்கே ஒர்க் பண்ணார், எல்லாம் முடித்து கடைசியில் இப்போ என்னவா வந்துட்டார், பாஸ்டராக வந்துட்டார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கடவுள் நம்ம தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே ஒப்பு கொடுத்த அந்த முதல் குழந்தைய கடவுள் தன் ஊழியத்துக்காக தேர்ந்து கொண்டார். ஹல்லேலூயா. The first fruit belongs to God. ஆமென். என்னுடைய விளைச்சல்ல முதல் பலன், வருமானங்களின் முதல் பலன், இவைகளை எல்லாம் கடவுளுக்கு நான் கொடுக்கும் பொழுது மீதம் இருக்கிறவைகளை எல்லாம் கடவுள் ஆசீர்வதிக்கிறார். நீதிமொழிகள் 3:9-10 களஞ்சியங்கள் நிரம்பும், ஆலைகளிலே திராட்சரசம் புரண்டோடும் என்று எழுதியிருக்கிறது. ஓவர் ஃப்ளோயிங் பிளஸிங்ஸை கடவுள் கொடுக்கிறார். இந்த முதற் பலன் என்பது எதை காண்பிக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை காண்பிக்கிறது. எக்ஸாக்டா பஸ்காவில் இருந்து இயேசு உயிர்த்தெழுதல் அதை காண்பிக்கிறது என்பார்கள். ஸோ ரெண்டாவது கொண்டாட வேண்டிய விஷயம் என்னன்னா, தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இயேசு நமக்காக உயிரோடு எழுந்தார். சொல்லுங்க, இயேசு உயிரோடு எழுந்தார். ஆகவே நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆமேன். அவர் மரித்த கடவுள் அல்ல, அவர் ஜீவனுள்ள கடவுள். ஆமேன். I must celebrate the resurrection of God. இயேசுவின் உயிர்த்தெழுதலை நான் கொண்டாட வேண்டும். அதுதான் அறுப்பின் பண்டிகை, அதுதான் முதற் பலன் பண்டிகை. ஸோ இன்னைக்கு கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் ஜீவனோடு இருக்கிறார், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். ஆமேன் சொல்லலாமா?
அவர் இன்றைக்கும் பரலோகத்தில் இருக்கிறார், எனக்குள்ளும் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், என் ஜெபங்களை கேட்டு பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறோம். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய தேவன் உயிரோடு இருக்கிறார். எப்பொழுது வேண்டுமானாலும், எங்கே வேண்டுமானாலும் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க, அறுவடையை கொடுக்க, ஓவர் ஃப்ளோயிங் பிளெஸிங்ஸை கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். நம்பர் 3, 16ஆம் வசனம். சீக்கிரம் சொல்லிடலாம். ஓ ஹல்லேலூயா. ரைட். 3வது 50ஆம் நாள் மட்டும் இருக்கு இல்லையா, அது பெந்தகோஸ்தே பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் பெந்தகாஸ்ட். பெந்தகோஸ்தே பண்டிகைன்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துரும்னு நினைக்கிறேன். பெந்தகோஸ்தே என்றால் 50 என்று பொருள். 50வது நாளில் இந்த பண்டிகையை கர்த்தர் கொண்டாட சொன்னார். இது எதற்கு அடையாளம் என்றால், 50வது நாளில் இயேசு பரிசுத்த ஆவியை அனுப்பினார். ரைட்டுங்களா? அப்போ 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பெந்தகோஸ்தே என் நாள் வந்த போது, எல்லாரும் சொல்லுங்க, பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்த போது. அப்போ பெந்தகோஸ்தே என்றால் 50வது நாள்னு அர்த்தம் பாருங்களே. எப்போது 50வது நாள்? பஸ்கா பண்டிகையிலிருந்து 50 நாள் கணக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக 7:49 50வது நாள் இந்த பண்டிகை வந்துடும். பெந்தகோஸ்தே பண்டிகை. பெந்தகோஸ்தே பண்டிகை என்றால் அபிஷேகம் என்று பொருள். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் என்று பொருள். ஆமென். நாம் கொண்டாட வேண்டிய 3வது விஷயம் என்னன்னா, கிறிஸ்துவே நமக்காக அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஏசு சொன்னார்ல, அவர் பரலோகத்துக்கு போகும்பொழுது அவர் சொன்னது தானே, 1:8 அப்போஸ்தலர்ல, பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும்போது நீங்கள் வேலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியா முழுவதிலும் பூமியின் கடைசி பரிந்து நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இவங்க எல்லாம் சோர்ந்து போயிருந்தாங்க. நம்ம ஆளுங்க யாரு? சீஷர்கள். இவர் செத்த உடனே அவங்களுக்கு ரொம்ப டல் ஆயிட்டாங்க. அதை விட என்னன்னா, உயிரோட வந்தார் இல்லையா, கொஞ்சம் வந்து எல்லாருக்கும் தரிசனமான உடனே கொஞ்சம் தைரியம் வந்தது அவங்களுக்கு. ஆஹா பரவாயில்லரா, நம்ம ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரு. ஆனால் திடீர்னு சொல்றாரு, நான் போகிறேன், மேலே போகிறேன், நீங்கள் தைரியமாக இருங்க, நான் போகிறது உங்களுக்கு நல்லது தானே. எல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் நீங்கள் கூட போயிடுறீங்களா, ஏதோ உயிரோட வந்து இங்கே இருப்பீங்கன்னு பார்த்தா போயிடுறேன்றீங்களே, நான் போனால் தான் உங்களுக்கு நல்லதுன்னார். என்ன பண்ண போகிறீங்க? நான் போய் உங்களுக்கு வேறொரு தேற்றவாளனை அனுப்புகிறேன், அவர் என்றதைக்கு உங்களோட கூடவே இருப்பார் அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் அவங்களுக்கு திருப்தி இல்லை. ஆண்டவரே நீங்கள் போயிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது ஆண்டவரே அப்படின்னு அழுதாங்க. அப்போ ஏசு சொன்னார், பிதாவின் வாக்குதத்தை நிறைவேற நீங்கள் மேலறையிலே காத்திருங்கள்னார். அதான் பரிசுத்த ஆவி பெறத்துக்காக. இவங்க என்ன நினச்சாங்க, ஓ பிதாவின் வாக்குத்தம்னா நிறைய தானியம், பணம், திராட்சரசம் இதெல்லாம் கிடைக்கும் போல் இருக்கு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். சீசன்லாம் ஆளுக்கு 10 கோணி எடுத்து வந்திருப்பானுங்க. அவன் அந்த பெந்தகோஸ்தே நாளில் கிடைக்க போகுதுறாப்பா, பெந்தகோஸ்தே நாளில் இதை கிடைக்க போகுது பெருசா. பீட்டர் சொல்லிட்டு வந்திருப்பான், நான் தான் ஹெட்டு, எனக்கு தான் நிறைய கொடுப்பார் ஆண்டவரே, ஏன்னா படகு நிறைய மீன் கொடுத்துவர் அவரு. ஸோ கண்டிப்பாக எனக்கு தான் 10 கோணி ஃபுல் ஆகிடும், எதுக்கு நீ எக்ஸ்ட்ரா 4 கோணியை கொடு, எதுக்கு 4 பேர் அனுப்ப பார்த்துக்கலாம், வாரின்னு வந்துடுறான் அப்படின்னு பேதர் வீட்டிலேருந்து வந்திருப்பான். இங்கே வந்த உடனே உக்காந்துங்கிறாங்க. 10 நாளாக இருக்க சொல்லிட்டார் ஆண்டவர். 10 நாளாக உக்காந்துங்கிறாங்க. என்னைக்கு வருமோ தெரியலையே, வானம் என்னைக்கு திறக்க போது, எண்ணெய் கொட்ட பணமாக கொட்டுவாரா, இல்லை நகையாக கொட்டுவாரா, இல்லை ஏதாவது தானியம் வருமா, இல்லை என்ன தான் கொடுக்க போகிறார் ஆண்டவர். இன்னமும் 10 நாள் வெயிட் பண்ணுங்கன்னாரு. 50வது நாளில் நடக்கும்னாரு. எல்லாம் வந்து மூட்டை தூக்கின்னு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. 50வது நாள் வந்தது. எல்லாம் சொல்லுங்க, 50வது நாள் வந்தது. எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. டே பைகி எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்கடா, கடவுள் கொடுக்க போகிற ஆசீர்வாதத்தை எடுத்துன்னு போனோன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. திடீர்னு ஒருத்தன் ஆரம்பித்தான். ஒரு காற்று அடிச்சுது. திடீர்னு ஒரு அக்கினிமயமான நாவு இறங்குது. எல்லாரும் ஒரு மாதிரி ஒவ்வொருத்தனா பேச ஆரம்பித்தான். தக்கா பக்கான்னு ஆரம்பித்தான். அவன் பாஷையில் பேச ஆரம்பித்தான். எல்லாரும் பேசுகிறாங்க, கபான அந்நிய பாஷையை பேசுகிறாங்க. அவங்க வந்தவங்களுடைய பாஷையெல்லாம் பேசுகிறாங்க. ஆவியானவர் எல்லாரையும் நிரப்பினார் என்பார்களே. அதில் லூயா எல்லாரும் நிரப்பின உடனே நல்லா பவர்ஃபுல்லாக ப்ரீச்சிங் வந்தது. பேதுரு ப்ரீச் பண்ணுறாரு. சபை எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஆவியானவர் வந்தால் இது நடக்கும். ஆமென். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் நம்ம சபையில் சேர்க்கிறாரு. சப்பானிங்க நடக்கிறாங்க, செத்தவங்க எழுந்துக்கிறாங்க. ஓ அற்புதங்களை எல்லாம் கர்த்தர் இவர்களை கொண்டு செய்கிறாங்க. நான் நினைக்கிறேன் பேதுரு வீட்டுக்கு போயிருப்பான். சீசங்களாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. பெந்தகோஸ்தே நாள் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோன்னா அவங்க வீட்டம்மா கேட்டாங்க, எங்கே வண்டி பின்னாடி வருதா அப்படின்னு. வண்டி பின்னாடி வருதான்னு அவங்ககிட்ட வந்து இன்னும் வரலமானார். அப்போ என்ன தான் எடுத்துன்னு வந்தீங்க நீங்கள், என்ன தான் கொடுத்தாரு, கிட்ட வா கொடுக்குறேன் அப்படின்னு. கிட்ட வந்தா அவன் மேலே கையை வச்ச உடனே அவள் அந்நிய பாஷைகளை பேசி பரிசுத்த ஆவியில் நிறைந்தார். நான் நினைக்கிறேன், இன்னும் உங்கள் வீட்டுக்காரர் எங்கேயோ எடுத்துன்னு வர்றாரு நீ இன்னும் எடுத்துன்னு வரலையான்னு பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டிருப்பாங்க. இந்த அம்மா சொன்னாங்க, கிட்ட வா
எங்கள் வீட்டுக்காரர் கொடுத்ததை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அவன் மேலே கை வச்சிருப்பாங்க. அவள் அபிஷேகத்தை பெற்றிருப்பாள். ஹல்லேலூயா. This is the miracle. This is the revival. Amen. ஸோ தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் பிறரை ஆசீர்வதியுங்கள், பிறரை அபிஷேகத்தில் நடத்துங்கள். உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் பிறரை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். ஸோ மூன்றாவது பண்டிகை பெந்தோகஸ்தே பண்டிகை என்றால் பரிசுத்த ஆவியானவரை குறித்த பண்டிகை. நல்ல அபிஷேகத்தில் நிறையுங்க, அபிஷேகத்தில் பேசுங்க, அபிஷேகத்தில் ஆசீர்வதிங்க, அபிஷேகத்தை கொண்டு ஜனங்களை விடுதலை ஆக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஆமீன் சொல்லுங்க. நாலாவது பண்டிகை மணி ஆயிடுச்சு. 24ஆம் வசனம் 24ஆம் வசனம் எக்கால பண்டிகை. நானே சொல்லிடுறேன். இல்லை வேண்டாம் சிஸ்டர், டைம் ஆயிடுச்சு. எக்கால பண்டிகை. எல்லாரும் சொல்லுங்க எக்கால பண்டிகை. சொல்லுங்க எக்கால பண்டிகை. எக்காலம் ஊதுறது எதுக்குன்னா, ஒன்று சபையை கூடி வர செய்யறதுக்கு, ரைட்டுங்களா? இன்னொன்று யுத்தத்துக்கு போகிறதுக்கு, யுத்தத்துக்கு கிளம்புறதுக்கு எக்காலம் ஊதுவாங்க. இன்னொன்று எல்லாரும் அசம்பிள் ஆகிறதுக்காக, அதாவது ஆராதனைக்கு அசம்பிள் ஆகிறதுக்காக ஊதுவாங்க. ஆமென். இன்னொன்று பவுல் சொல்றாரு, இயேசுநாதருடைய வருகையிலே இந்த எக்காலம் ஊதப்படும். ஆமென். ஸோ நாலாவது நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டியது என்னன்னா, கிறிஸ்துவின் வருகை. எல்லாரும் சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. இயேசு வரப்போகிறார். சொல்லுங்க இயேசு வரப்போகிறார். சொல்லுங்க இயேசு வரப்போகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும் தானே இது அன்பானவர்களே, இப்போ நமக்குள்ளே இருக்கிறார், ஆவியா இருக்கிறாரு. ஒரு நாள் அவர் இந்த உலகத்துக்கு பிரத்யட்சமாய் வரப்போகிறார். ஆமென். எல்லாருடைய கண்களும் அவரை காணும் என்று எழுதியிருக்கிறது. அவர் நம்ம எல்லாம் கர்த்தர் பரலோகத்துக்கு கொண்டு போவார். ஒரு பெரிய மகிழ்ச்சியான நாள் காத்திருக்கிறது. செலிப்ரேட் த கமிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவின் வருகையை நினைவுங்கள் என்பார்களே. உலகத்து கஷ்டங்களை மறந்துருங்க, என் ஆண்டவர் வரப்போகிறார். இந்த நினைவு நம்முடைய துக்கங்களை நீக்கி போடும். ஆமென். செலிப்ரேட் ஆஃப் இஸ் கமிங். இயேசு வரப்போறார். சொல்லுங்க இயேசு வரப்போறார். இயேசு வரப்போறார். நாம் செலிப்ரேட் பண்ணணும். லாஸ்டா 34ஆம் வசனத்தில் கூடார பண்டிகை. 34ஆம் வசனத்தில் கூடார பண்டிகை. கூடார பண்டிகை என்ன? தேங்க்ஸ் கிவிங் ஃபெஸ்டிவல். இது ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். சொல்லுங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆமென். கர்த்தரை எப்போது நம்ம துதிக்கணும் அன்பார்களே. கடவுளுக்கு நாம் எப்போது நன்றி சொல்லவர்களாக இருக்கணும் அன்பார்களே. அதுக்காக கடவுள் இந்த பண்டிகை வச்சார். ஆமென். விளங்குது உங்களுக்கு? ஒரு வீட்டில் ஒரு நாய் வளர்த்தாங்க. ஒரு வீட்டில் ஒரு நாய் வளர்த்தாங்க. ஒரு வான்கோழி வளர்த்தாங்க. ஒரு நாய் வளர்த்தாங்க, வான்கோழி வளர்த்தாங்க. நாய்க்கு சங்கிலி போட்டு வாசலை கட்டி வச்சாங்க. இந்த வான்கோழியை செல்லமாக வீட்டில் விளையாடுது, வளருது, பெட்டில் படுத்துக்குது. அதுக்கு நல்லா தீனி போடுறாங்க, அதை தூக்கி வச்சு கொஞ்சுறாங்க. இந்த நாய்க்கு ரொம்ப வருத்தம். நான் நாயாக உழைக்கிறேன், வேறு யாரானா வந்துட்டான்னா நான் லொல்லுன்னு குலைக்கிறேன், இவன் போகும்போது வரும்போது வாலாட்டுறேன், நான் இவ்வளோ வேலை செய்கிறேன், ஆனால் இந்த ஆள் ஒரு நாள் கூட என்னை தூக்குனதில்லை, ஒரு நாள் கூட என்னை வீட்டு உள்ள விட்டதில்லை, ஒரு நாள் கூட என்ன அந்த பெட்டு மேலே படுக்க வச்சதில்லை. ஆனால் அந்த வான்கோழிக்கு இவ்வளோ சவரட்சணை பண்ணுறான் அந்த ஆளுன்னு அதுக்கு ரொம்ப வருத்தம். இப்படி போய்கிட்டே இருக்கு டெய்லி. இந்த நாயும் புலம்புது, இந்த கோழியும் ஜாலியாக இருக்குது. உள்ள ஒரு ஃபெஸ்டிவல் வந்தது, தேங்க்ஸ் கிவிங் ஃபெஸ்டிவல். கூடார பண்டிகை வந்தது. அன்னைக்கு என்ன பண்ணான் தெரியுமா? அந்த ஓனரை இந்த வான்கோழியை அழகாக தூக்கி தோளில் சந்தோஷமாக மார்பில் அணைச்சிக்கிட்டான். இந்த வான்கோழிக்கு ரொம்ப சந்தோஷம், நாய்க்கு ரொம்ப பொறாமை. ரொம்ப மோசமானோண்டா இந்த முதலாளி, நமக்கு இவ்வளோ கெஸ்டாக இருக்காண்டா, இவன் நல்லவனே கிடையாதுடா என்னச்சு. அதுக்கப்புறம் இதை கொண்டு போய் கொஞ்சம் நல்ல தண்ணி கிண்ணி ஊற்றி குளிப்பாட்டுறான். நாய்க்கு ரொம்ப கோபம். என்னைக்கானா ஒரு நாள் நம்ம உடம்பு மேலே தண்ணி ஊற்றிருப்பானாடா இவன். இந்த கோழிக்கு, இந்த வான்கோழிக்கு இவ்வளோ தண்ணி ஊற்றி அவ்வளோ கவனிக்கிறான். ஆடாடாடாடா. கொஞ்ச நேரம் ஆன உடனே சுடு தண்ணி ஒரு அண்டாவில் கொதிக்க வச்சுங்கிறான். இவனுக்கு ரொம்ப கோபம் அந்த நாய்க்கு. நம்மளுக்கு பச்சை தண்ணி கூட ஊற்ற மாட்டேங்கிறான், இந்த வான்கோழிக்கு சுடு தண்ணி கொதிக்க வைக்கிறானாடா. மனுஷனாடா இவன் கொதிக்குது போடுறா தண்ணிட்டு டென்ஷன் ஆகிட்டான் அவன். கடைசியில் இந்த நாய்க்கு வருஷத்தோடு இருக்குது, விட்டா கடிச்சிட்டு இருக்கும் போல இருக்குது. கடைசியில் அந்த கோழியை சந்தோஷமாக தூக்குனா எடுத்துன்னு போய் அந்த சுடு தண்ணியில் ஒரு முழுத்துறான். நாய்க்கு பகீன்னு ஆயிடுச்சு. என்னடா இவன் வீட்டு உள்ளே வளர்த்தது இப்படி பண்ணிட்டானேன்னு. உடனே அது முட்டி போட்டு நாய் சொல்லிச்சான், கடவுளே நான் நாயாவே இருக்கிறேன், நான் காலம் போற நான் நாயாவே இருக்கிறேன், எனக்கு பெட்டும் வேணாம், எனக்கு உள்ள இடமும் வேணாம், எனக்கு அவர் தூக்கமும் வேணாம், எனக்கு எந்த சவரட்சனும் பண்ண வேணாம், நான் வாசல்லையே கிடக்கிறேன், நாயாவே கிடக்கிறேன். ஆமென். எழுதுதா உங்களுக்கு? நிறைய பேருக்கு இந்த மாதிரி அந்த நாய்க்கு இருந்த மாதிரி நமக்கு சில நேரத்தில் சிலரை பார்த்தா தோணுது இல்லை?
அவன் இப்படி இருக்கிறான், அவன் அப்படி இருக்கிறான், இவன் அப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான், நான் ஆயாவும் அழிக்கிறேன், அவன் மாதிரி இப்படி வான்கோழி மாதிரி ஜாலியாக இருக்கிறான். ஒரு நாள் வரும், சொல்லுங்க, ஒரு நாள் வரும், சுடு தண்ணி கொதிக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீங்க நாயா இருக்க போறீங்களா, வான்கோழியா இருக்க போறீங்களா? அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஸோ தேவனுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் அன்பானவர்களே. முறுமுறுக்க வேணாம், இது இல்லாத இல்லைன்னு கவலைப்பட வேணாம். கடவுள் எங்களுக்கு என்ன கொடுத்தாருன்னு யோசிக்காதீங்க அன்பானவர்களே. நான் நாயா இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஒரே ஒரு ஃபெஸ்டிவலு, டைம் ஆகி போச்சு, ஒரே ஒரு வார்த்தையில் நான் சொல்லிடுறேன். எஸ்தர் புஸ்தகத்தில் இருக்க 9ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் பூரீம் பண்டிகை, அதுக்கு தான் இந்த படத்தையே போட்டேன். பூரீம் பண்டிகை, எல்லாரும் சொல்லுங்க, பூரீம் பண்டிகை. இது என்னன்னா, ஆமான் இருந்தான் இல்லையா, அவன் பூர்னு ஒரு சீட்டு போட்டான். பூர், எல்லாரும் சொல்லுங்க, பூர். பூர்னு ஒரு சீட்டு போட்டு அவங்கள கொல்றதுக்கு பிளான் பண்ணிட்டான். அவன் பூர்னு போட்டு தீமை செய்ய நினைத்தான். பூர்னு ஒரு சீட்டை போட்டு தேவனுடைய ஜனங்களை கொல்ல நினைத்தான். 24ஆம் வசனத்தில் இருக்காது, 9:24 பூர் என்கிற ஒரு சீட்டை போட்டு யூத ஜனங்களை எல்லாம் கொல்லும்படிக்கு ஒரு சட்டத்தை உண்டாக்கினான். ஆமென். அதுக்கு அடுத்த வசனத்தில் கர்த்தர் தலையிட்டு இந்த ஆமான் மொர்தெகாய்க்கு போட்ட தூக்கு மரத்திலேயே அவன் தொங்கினான். நீங்க படத்தில் பார்த்தீங்க. 26ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் அவர்களுக்கு பூரீம் என்னும் பண்டிகையை கொடுத்தார். ஹல்லேலூயா. பூரீம் என்றால் சந்தோஷம், பூரீம் என்றால் ஆசீர்வாதம், பூரீம் என்றால் ஜீவன், பூரீம் என்றால் கொண்டாட்டம். தீமைகளை கர்த்தர் நன்மையாய் மாற்றினார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் பூரீம் பண்டிகையை கொண்டாட கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதான் செலிப்ரேஷன் என்பார்களே. உங்களை கடவுள் தீமைகளை கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். இன்னைக்கு ராத்திரி எல்லா தீமையும் நீங்க போது கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை தருவார். உனக்கு விரோதமாய் வந்த தீமைகளை எல்லாம் கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். உனக்கு விரோதமாய் இருந்த ஆமான் இனி இருப்பதில்லை. ஆமேன் சொல்லுங்க. வியாதி என்னும் ஆமான் இருப்பதில்லை, சாத்தானுடைய கிரி என்னும் ஆமான் இருப்பதில்லை, தரித்திரம் என்கிற ஆமான் இருப்பதில்லை. ஆமேன் சொல்லுங்க. மந்திரவாதம் என்கிற ஆமான் இனி இருப்பதில்லை, தீமைகள் என்கிற ஆமான் இருப்பதில்லை, மரண பயம் என்கிற ஆமான் இருப்பதில்லை. கர்த்தர் பூரிமை கொடுத்திருக்கிறார். பூரா பூரிமா, பூரா பூரிமா, சத்தமா பூரா பூரிமா, பூரீம். ஹல்லேலூயா. பூரீம் என்றால் அவர்கள் வெளிச்சமாய் இருந்தது, சந்தோஷமாய் இருந்தார்கள். 8ஆம் அதிகாரம் 15, 16, 17 இருக்கு. அவர்கள் இருள் வெளிச்சமானது, சந்தோஷமாய் இருந்தார்கள், கொண்டாடினார்கள் என்பார்களே. கர்த்தர் உங்களை கொண்டாடர்களை மாற்றுவார். நீங்க கொண்டாடுவீங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க. சந்தோஷமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்திருக்கலாம், சீக்கிரம் எழுந்திருக்க பார்த்துக்கலாம். க்ளோரி டு காட், க்ளோரி டு காட், க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். வேகமாக நேரம் ஆயிடுச்சு. எல்லாரும் எழுந்திருங்க வாங்க பிரதர். அந்த பாடலை பாடும்பொழுதே கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆமென். க்ளோரி. ஒரே ஒரு ஜபக்குறிப்பு. பிரதர் ராஜா சிங் என்கிற ஒரு அருமையான சகோதரர், அவர் உடல்நிலை சரியில்லை, அவருக்காக ஜெபிக்கும்படி கேட்டிருக்கிறாங்க. எழுந்திருங்க, எல்லாரும் எழுந்திருங்க. வலது கரத்தை கர்த்தருக்கு நேரம் உயர்த்துங்க, வலது கரத்தை கர்த்தருக்கு நேரம் உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே பிரதர் ராஜா சிங் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை அவரை தொடட்டும். எல்லா தீமைக்கும், எல்லா பலவீனத்துக்கும், எல்லா வியாதிக்கும் அவரை விலக்கி காத்து இயேசுவின் நாமத்தினால் அவருக்கு சுகம் வரட்டும். சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால் ஜீவனை காப்பீராக. இயேசுவின் நாமத்தில் அற்புதத்தை செய்வீராக. எல்லாரும் கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. Thank you, thank you, thank you, thank you, thank you. ஹல்லேலூயா. ரைட். நம்ம இந்த பாடலை பாடும்பொழுதே நான் உங்களுக்கு திருவனந்தம் கொடுத்துறோம். நேரம் ஆயிடுச்சு. ஆமீன் சொல்லுங்க. நீங்க செலிப்ரேட் பண்ணணும். நான் நிறைய உங்களை செலிப்ரேஷன்ல கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டேன், டைம் இல்லை. ஆமேன். ரைட். நாம் அதை பாடும்பொழுதே நீங்க எல்லாரும் திருவனந்தம் ரெடியா இருக்கா? கொண்டு வந்து. ஸோ நாம் இந்த பாடலை பாடும்பொழுது நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க. இதை பாடும்பொழுது உங்களுக்கு நாங்கள் திருவனந்தம் கொடுக்குறோம். ஆமேன். சத்தமா சொல்லுங்க. இது வரைக்கும் முகத்தை நீங்க அப்படியே இருந்திருக்கலாம். நான் சொல்றேன், அந்த நாய் மாதிரி சோகமா இருந்திருக்கலாம். என்னடா வாழ்க்கைன்னு இருந்திருக்கலாம், என்னடா வெளியில விட்டாங்கன்னு இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை தான் வைத்திருக்கிறார். ஆமீன். பாதுகாக்கிற வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். முகமலர்ச்சியோடு, மகிழ்ச்சியோடு இந்த பாடலை பாடி நம் கர்த்தரை ஆராதிக்கலாம். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. பாடலாமா? எல்லாரும் கைகளை தட்டி. ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உளையான சேற்றிலிருந்து எல்லாரும் கைகளை தட்டி பாடு. சந்தோஷமா. கண்மலையே, கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை நடத்தினீரே.
மறித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். 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 எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே. எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே. கல்லறை முன் அவர் இருக்க மரணம் தலைகுனியும். கல்லறை முன் அவர் மறித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை. மறித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். வியாதியின் விலக்கு மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம், வஸ்திரத்தின் ஓரம் தொட்டு வல்லமை அடைந்திடுவேன். வஸ்திரத்தில் ஓரம் தொட்டு வல்லமை அடைந்திடுவேன். வஸ்திரத்தில் ஓரம் தொட்டு, வஸ்திரத்தில் ஓரம் தொட்டு வல்லமை அடைந்திடுவேன். மறித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மறித்த காரியம் மறித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். இழந்து நீ அழுதது போதும், இருதயம் கடினங்கள் மாறும். இழந்து நீ அழுதது போதும், இருதயம் கடினங்கள் மாறும். உயிரிழந்த எலும்புகளும் அவர் வார்த்தையால் உயிரடையும். உயிரிழந்த எலும்புகளும் அவர் வார்த்தையால் உயிரிழந்த எலும்புகளும் அவர் வார்த்தையால் உயிரடையும். உயிரிழந்த எலும்புகளும் அவர் வார்த்தையால் உயிரடையும். மறித்த காரியம் எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு மறித்த காரியம் Thank you, Lord. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தேவன் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றியிருக்கிறார். நாம் கொண்டாட வேண்டியவர்கள். அல்லேலூயா. கிறிஸ்து உனக்காய் மரித்தார், உயிரோடு எழுந்தார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா. மரித்த காரியங்கள் மறுபடி Jesus, we thank you, துவங்கும்படிக்காகவே என் தேவன் எங்களை அழைத்துள்ள Amen, கிருபைக்காக amen. ஸ்தோத்திர ராஜா. அப்பா உம்மை நம்பும்போது எங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறுமே. Amen. நாங்கள் துக்கமாக இருக்கக்கூடாது என்று சொல்லி இயேசுவின் எங்கள் நாமத்தினால் துக்கம் எல்லாம் ஒவ்வொருவரையும் உங்கள் சிலுவையிலே ஆசீர்வதிக்கிறேன். சுமந்து தீர்த்து விட்டீங்க அப்பா. எப்பொழுதும் ஒவ்வொருவருடைய சந்தோஷமா இருங்கள், தீமையும் சந்தோஷமா ஆண்டவரே சொல்லிட்டீங்களா அப்பா. நன்மையாய் நாங்கள் மகிழ்ச்சியா துக்கங்கள் இருப்பதற்காகவே சந்தோஷமாய் என் தேவன் மாறட்டும். எங்களுக்கு அநேக பண்டிகைகளை அப்பா நீ வைத்த இயேசுவின் கிருபைக்காக நாமத்தினால் ஸ்தோத்திரம் let us ஆண்டவரே. celebrate, Lord. அப்பா முதற் பலனாகிய கர்த்தாவே ஒவ்வொன்றையும் நாங்கள் உங்களுக்கு செலுத்தும் போது நாங்கள் மகிழ்ந்திருப்போமே. ஆமென், கர்த்தரில் ஆமென், மகிழ்ச்சியா ஆமென், இருப்பது எங்கள் ஆமென். பலன் என்று சொல்லப்பட்டிருக்குது அப்பா. நாங்கள் ஆண்டவரே, மகிழ்ந்திருக்க என் உமக்கு தேவன் எங்களுக்கு ஸ்தோத்திரம், கொடுத்திருக்கிற ஸ்தோத்திரம், இந்த ஸ்தோத்திரம். ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காக நன்றி சப்பா, செலுத்துகிறேன் உமக்கு ராஜா. நன்றி சுவாமி. அப்பா யாரெல்லாம் எந்தெந்த துக்கத்தில் மூழ்கி இயேசுவின் போயிருக்காங்களோ நாமத்தினால் அவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதங்களை மகிழ்ச்சியா இருக்க செய்யுங்க. வேண்டும் என தேவன் சொல்லியபடினாலே ஒவ்வொருடைய உம்முடைய வாழ்க்கையிலும் வார்த்தைக்கு மாற்றங்களை கீழ்ப்படிந்து கொடுங்க. ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியா இருக்க கிருபை செய்ய ஆண்டவரே, வேண்டுமாய் உம்முடைய ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உலகத்தில் இருக்கிற வாழும் எல்லா நாட்கள் வரைக்கும் தீமைகளும் அப்பா துக்கங்கள் வரலாம். நன்மையாய் ஆனால் அந்த
துக்கத்தின் நன்மையாய் மத்தியிலே மாறட்டும். நாங்கள் சந்தோஷமா இருக்கவே பூரிமாய் தேவன் மாறட்டும். எங்களை அழைத்திருக்கிறது அப்பா. தேவனை தேடுவர்களுக்கும் Glory தேவனை to God. தேடாத வித்தியாசத்தை Glory உண்டு to பண்ணுகிற God. கர்த்தர் நீர் அல்லவா ராஜா. Amen. நாங்கள் மகிழ்ந்திருக்க தேவன் ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை செய்ய கிருபை வேண்டுமாய் கொடுங்கப்பா. ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் bless துக்கத்திலே மூழ்கி போகாதபடிக்கு என் அப்பன் இயேசுவை Amen. நாங்கள் ஒவ்வொரு Amen. நாளும் பார்த்து Thank you, உம்மை Lord. மகிழ்ந்திருக்கும்படிக்கு தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் Yes, Father. ஜெபிக்கிறேன். Yes, Father. காலை தோறும் இந்த புதிய கிருபையினாலே எங்களை Amen. மகிழ்ந்திருக்க செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் அப்பா அப்பா. இதை பார்க்கிற ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராலும் சுவாமி உமக்கு அவங்க ஸ்தோத்திரம். துக்கங்கள் இயேசுவின் நாமத்திலே We give thanks unto சந்தோஷமாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறேன். நன்றி எந்த சொல்லுகிறோம் காரியத்துக்காய் ஆண்டவரே. துக்கித்து அழுது கொண்டிருக்கிறார்களோ இயேசுவே. துக்கத்தை நீங்க சந்தோஷமாய் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். மாற்றுங்க ஆண்டவரே. எஸ்தரின் துக்கத்தை சந்தோஷமாய் பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு கர்த்தர் இருக்கட்டும் அல்லவா ஆண்டவரே. ராஜா. Let him அப்பா, rejoice in the யாருக்காக Lord. தூக்குமரம் செய்தானோ Lord. அந்த தூக்குமரம் ஆண்டவர் செய்தவனுக்கே போயிடுது அப்பா. இருக்கிற அப்படியாய் ஒவ்வொருவருடைய கர்த்தாவே, லைஃப்ல மகிழ்ச்சி தேவனுடைய வரட்டும். பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சாத்தானின் கிரியைகள் அழிக்கப்பட்ட தகப்பனே, துக்கத்தை கொண்டுவருகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவே, இயேசுவின் நாமத்திலே விலகுவதாக இனி என் ஜனங்கள் துக்கம் இல்லை, கர்த்தாவே அலறுதல் சந்தோஷத்தால் இல்லை, நிரப்புங்க, மரணம் இல்லை. மகிழ்ச்சினால் நிரப்புங்க அப்பா. மன மகிழ்ச்சி, மகிழ்ச்சியின் மகிழ்ச்சி, ஆவியால் மகிழ்ச்சி. நிரப்பவேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தரில் மகிழ்ந்திரு, அப்போது மன விருப்பத்தை நிறைவேற்ற சொன்ன தேவன் நீங்கள் அல்லவா ராஜா. கர்த்தரில் மகிழ்ந்திருக்க ஒவ்வொருக்கும் மகிழ்ச்சியின் ஆவியால் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் மூலமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். பூரா பூரிமா சத்தமா சொல்லுங்க. கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. காட் bless you, God bless you, God bless you. ஆமென். சந்தோஷமா போயிட்டு வாங்க. நாளைக்கு மீட் பண்ணுவோம். நாளைக்கு நிறைய உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். ஜெபத்தோட வாங்க. தேவன் அற்புதங்களை செய்வார். ஆமென். God bless you, God bless you.